சொல்லுவாளா இல்லையா? அப்படி இருந்த இந்த சமூகத்தில் தாய் தான் பாலின உறவிற்காக தன் பிள்ளைய கழுத்தை நெரிச்சு கொண்டு விட்டால. நேற்று பாத்தியலா கிருஷ்ணகிரி முந்தா நாளில் எவ்வளவு பெரிய 2 பிள்ளை பெற்றிருக்கிறா. 3வது பிள்ளை பெற்றவளை ஒரு அற்ப சுகத்திற்காக பெண்ணோடு பெண் கொண்ட காதலுக்காக ஒரு குழந்தையை கழுத்தை நெரிச்சு கொண்டு விட்டா. நாராயண நமக, நமச்சிவாய நமக, ஓம் நமோ நாராயணாய நமக. வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்தொரு இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர் தரும் கல்வியை கருதி ஓடினேன் ஓடி உயர்வென்னும் பெரும்பதம் தெரிந்து நாடினே நாடி நான் கண்டு கொண்டேன் நாராயணா எனும் நாமம். ராட்சியத்தால் மூவுலகம் சென்று மும்மூர்த்திகளை கண்டு கீர்த்திகள் அனைத்தும் பெற்று எம்பெருமான் முருகப்பெருமானை கண்டு தொண்டு செய்யும் வண்ணமாக அழகு மலையாகிய வேள்விமலை சாரலுக்கு வந்து விட்டோம். நாராயண நமக. ஆகவே நம் கழகத்திற்கும்
இந்த உலகத்திற்கும் கீர்த்தி அளிப்போர் விநாயகமூர்த்தி. அவருடைய பெருமை என்ன? 5 கரத்தினை ஆணை முகத்தினை இந்தி நிலம்பரை போலுமை திகட சக்கர சமூகமைந்தலான் ஜகட சக்கர தாமர நாயகன் அகட சக்கர விண்மணி யாவரை விகட சக்கர மெய்ப்பதம் போற்றுவோம் என்றெல்லாம் போற்றக்கூடிய பாலும் தெளிதேனும் பாகும் வறுப்பு இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணிய நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 தான் என்ற வகையிலே அவரை வணங்க வேண்டும். அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமலாம் பெருக வேண்டின், கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சியத்து இருக்கை சென்று பொற்பதம் பணிந்து பாரீர் பொய்யில்லை கண்ட உண்மை என்றாரே சிறுகுடற்பட்டியார். ஆகவே விநாயகனை பணிந்து பணியை தொடர்வோம். எங்கள் நாரதாரம் நடத்தி கொண்டிருக்கும் அச்சான் கவிராசி அவர்களுக்கு நம்மளுடைய கிராமத்தின் சார்பாக மாலை அணிவிக்கப்படுகிறது. மாலை அணிவித்து மரியாதை செய்த அரசப்பன்பட்டி கிராமத்தார்கள், பெரியோர்கள், தாய்மார்கள், இளைஞர் மன்றத்தார்கள், மகளிர் மன்றத்தார்கள் எல்லோருக்கும் என் சார்பிலும் நான் சார்ந்திருக்கும் கலை குடும்பத்தின் சார்பிலும் நன்றி உளமார்ந்த வணக்கம் 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 வணக்கம். ஓம் பிரணவ பொருளே ஓம் கணபதி சரணம் சரணம் சுவாமி. பேசும் தெய்வமே பிள்ளை செல்வமே பெருவாழ்வு தரவாணி பெருவாழ்வு தரவாணி. நன்றி 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 நன்றி. உள்ளம்பெருங்கோயில் ஊனுடம்பை ஆலயம் வல்லபிரானார்க்கு வாய்கோபுர வாசல் கள்ளப்புலனைந்தும் காணா மணி விளக்கே தெல்ல தெளிந்தார்க்கு சீவனே சிவலிங்கம் என்று இடைகளை பெண்களை சுழுமுனை ஆகிய 3 சுவாசமான காற்றை ஏற்றி இறக்கி இருகாலம் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளன் இல்லை. காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளனுக்கு கூற்றை உதைக்க குறியதுவாமே என்று திருமூலர் திருமந்திரத்திலே பாடுகிறார். கோயிலாவது ஏது குளங்களாவது ஏது, கோயிலும் குளங்களும் கும்பிடும் மனத்துள்ளே ஆவதும் அழிவதும் இல்லை இல்லையே என்று சித்தர்களுடைய வாக்கு. ஆக கடவுள் உள்ளத்தை கடந்தால் காணலாம் கடவுளை. பரந்த வெளியிலே, இந்த வெட்ட வெளியிலே கடவுள் எங்கு இருக்கிறார்? எங்கும் இருக்கிறார். எங்கும் இருக்கிற கடவுளை உள்ளத்துக்குள் காண வேண்டும். அதனால தான் உள்ளம்பெருங்கோயில் ஊனுடம்பை ஆலயம் வல்லபிரானார்க்கு வாய்கோபுர வாசல் கள்ளப்புலனைந்தும் காணாமணி விளக்கே தெல்ல தெளிந்தார்க்கு சீவனே சிவலிங்கம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கோயிலும் மனித உடம்பு ஒன்றுன்னு சொல்கிறார். கோயிலும் மனித உடம்பு ஒன்றுன்னு சொன்னால்
கோயிலை நினைக்கிறது மாதிரி இந்த உடம்பை நினைக்கணும். யாரு கேட்குறா? கேட்கவும் ஆள் இல்லை, சொல்லவும் ஆள் இல்லை. ஒருவேளை சொல்ல ஆள் இருந்தால் ஏளனம் செய்ய ஒரு கூட்டம். ஆலயம் தொழுவது சாலவு நன்றுன்னு அந்த கிழவி நமக்கு பாடம் வைத்தால் ஔவையார். கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க கூடாது என்பது பழமொழி. கோயில் விளங்கணும், நம்ம குடும்பமும் விளங்கணும்னு ஆன்றோர்களுடைய வாக்கு. அதனால தான் வருடத்துக்கு ஒரு முறை இந்த திருவிழாவை கொண்டாடுகிறோம். திருவிழா என்பது இன்றியமையாத ஒன்று. திருவிழா என்ற வாசகத்தை திருப்பி சொன்னீங்கன்னா விழாதிரு. மனித வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் நிறைய இருக்குது. அவருடைய வினைப்பயன். அந்த வினையை களைந்து நாமெல்லாம் செம்மையோக வாழ்வதற்குத்தான் இந்த ஆலயத்தை நிறுவினார்கள் அந்த காலங்களிலே ஆண்டோர்கள் சான்றோர்களும். மன்னர்கள் காலத்தில் 1008 கோயில் சிவன் கோயில், 108 கோயில் பெருமாள் கோயில். இந்த உலகத்திலே முதல் கோயில் 4 யுகங்களுக்கு முன்னே தோன்றியதாக உத்தரகோச மங்கை அந்த மங்களநாதர் அந்த நடராசர் கோவில் இருக்கிறது தான் அந்த கோவில். இன்னைக்கு மரகத நடராசர் சிலை இருக்கிறது. 3000-4000 ஆண்டுகளுக்கு முன்னே தோன்றிய இலந்தை மரம் இருக்கிறது. அப்படிப்பட்ட மகத்துவமான ஆலயங்கள் இந்த நாட்டிலே உண்டு. தஞ்சாவூர் கும்பகோணம் பக்கத்தில் கற்கடேஸ்வரர்னு ஒரு ஆலயம் உண்டு. கற்கடேஸ்வரர் என்ன அர்த்தம் தெரியுமா? கடகம்னா நண்டு. நண்டு வழிபட்ட ஸ்தலம் தான் அந்த ஈசனுக்கு பேர் கற்கடேஸ்வரர்னு பேர். கடகம்னா நண்டு. ஏன் நண்டு அங்கே வழிபட வேண்டிய அவசியம் என்ன? ஓரறிவு முதல் 6 அறிவு வரைக்கும் ஜீவராசிகள், 6வது அறிவு மனிதனுக்கு என்று இலக்கியங்கள் கற்பிக்கிறது. ஆனால் எல்லாருக்கும் 6 அறிவாக இருக்குன்னா அங்கே கொஞ்சம் கேள்விக்குறி இருக்கு. ஆனால் அந்த நண்டாக வந்தவன் யார் என்றால் ஒரு கந்தர்வன். துர்வாச மகரிஷி நடந்து வந்ததை பார்த்து ஏளனமாக எண்ணி நகையாடுகிறான். என்ன முனிவரே, நண்டு மாதிரி நடக்கிறீங்களேன்னு. உடனே கோவப்பட்டு நண்டாக போக கடவுதுன்னு சாபமிட்டார். அப்படி நண்டாக மாறிய கந்தர்வன் வழிபட்ட தலம்தான் அந்த கற்கடேஸ்வரர் கோவில். இந்திரனுக்கு ஒரு பலி இருந்தது, அவருக்கு ஒரு சாபம் இருந்தது. இந்திரன் அங்கு வந்து சிவலிங்கத்தை பூசிக்கிறான். ஒரு நாள் சிவலிங்கத்தை வழிபட செல்லும் பொழுது சிவலிங்கத்தினுடைய தலைமையிலே நண்டு இருக்கு. நண்டு இருக்கிறத பார்த்துவிட்டு என்ன அபச்சாரம் என்று தன்னுடைய வாளினாலே நண்டை வெட்டுவதற்கு முற்படுகிறான். நண்டு மேல் விழவில்லை அந்த வாழ் வீச்சு. நண்டு உள்ளே சென்று விட்டது, லிங்கத்தின் மீது பட்டது. இன்றும் அந்த வடு இருக்கிறது இந்த சிவலிங்கத்தின் மேலே என்று கூறப்படுகிறது. அப்படிப்பட்ட நண்டு சிவலிங்கத்துக்குள்ளே போற அளவுக்கு ஒரு வலை இருக்கு, நண்டுக்கு ஒரு துவாரம் இருக்கு. அப்படிப்பட்ட வெட்டிய உடனே சிவன் மீது விழுந்தது. அதனாலே திரு தேவன் அந்த இந்திரனாகப்பட்டவன் மாறினான் அன்று முதல். அதனால தான் அந்த ஊருக்கு பேர் திருந்து தேவன் குடின்னு பேர். தேவன் அப்பேற்பட்ட இந்திரன் திருந்தியதனால திருந்து தேவன்குடி என்று கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கு. இப்படி மகத்துவமான ஆலயங்கள், அத்தனை சிவராசிகள் வழிபட்ட தலங்கள். நம்ம இருக்கிற நாடு பாண்டிய நாடு, பாண்டிய நாடு பழம்பதி நாடு. அத்தனை ஆலயங்கள் நமக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறது. நாளைய தலைமுறைக்கு நல்ல விஷயத்தை இருக்க வேண்டும். அதனால தான் கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்கக்கூடாது. என்ன காரணம்? கோயிலுக்கு போகணும்னா குளிக்கணும்னு தோணும், கோயிலுக்கு போகணும்னா சரியான ஆடையை உடுத்தணும்னு தோணணும், கோயிலுக்கு போனால் ஆச்சாரமாக இருக்கணும்னு பக்தியை சொல்லி கொடுத்தார்கள். இந்த ஆன்மீகம் தான் மனிதனுக்கு நல்ல சிந்தனையை வளர்த்தது. ஆன்மீகம் என்ற பக்தி தான் மனிதனுக்கு நல்ல புத்தியை கொடுத்தது. ஆன்மீகம் என்ற பக்தி தான் ஒரு மனிதனை பக்குவப்படுத்தியது. ஆன்மீகத்தோடு சேர்ந்த கல்விதான் மனிதனுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தது. அதனால தான் வள்ளுவர் கூட கற்றதனால் ஆய பயனன் கொள்வான் நற்றார் தொழாரெனின் என்று இறை சிந்தனை இல்லாத எந்த செயலும் வெற்றி அடைந்ததாக வரலாறு இல்லை. ஆனால் ஆலயம் என்பது மிக இன்றியமையாத ஒன்று. கோயில் திருவிழான்னா நம்ம எல்லாம் பக்தியா இருந்தோம். ஊருக்குள்ள திருவிழா, காப்பு கட்டியாச்சு, குதிரை எடுப்பு, அதான் புறவி எடுப்பு அப்படின்னா விரதமா இருந்த காலம் ஒரு காலம். இப்போ அப்படியா நடக்குது? திருவிழா பூரா சாராய கடையாக தான் இருக்கு. யாராவது குடிக்காம இருக்கணும்னு சொல்லுங்க, முக்காவாசி பேர். திருவிழானாலும் சாராயம் தேவைப்படுது. வீட்டில் யாராவது இறந்து போனால் அங்கேயும் சாராயம் தேவைப்படுது. நல்லதுக்கும் சாராயம், கெட்டதுக்கும் சாராயம். வயசான காலத்தில் குடிக்காம கிடந்தான்னா கேட்குறீங்களா? உயிர் எப்படி வேணாலும் போகும், இப்படித்தான் போகணும்னு ஒரு கணக்கு இருக்குல்ல. ஆனால் தன் உயிரை எப்படி வேணாலும் மாய்த்து கொள்ளலாம் என்று இயற்கையை மீறி நடந்து கொள்வதுதான் இந்த மனித சமூகமா? இந்த உலகத்துக்கே பண்பட்ட சமூகம் தமிழ் சமூகம். ஆனால் இன்று இருக்கும் நிலை என்ன என்பதுதான் வேதனையாக இருக்கிறது. ஊருக்குள்ள திருவிழா முகூர்த்த கால் ஊண்டி காப்பு கட்டியாச்சுன்னா ஊரோட விரதம் இருந்தான். விருந்தாடி வந்தவங்கெல்லாம் விரதமாக இருந்தாங்க. இன்னைக்கு அப்படியா இருக்கு? திருவிழான்னு சொன்னால் அலைபேசியில் கூப்பிட்டு சொல்லிடுறேன், எங்கள் ஊர் திருவிழா இத்தனாம் தேதி இந்த கிழமை, சீக்கிரம் வந்துடுறப்பா நண்பான்னா அவர் சும்மா வரமாட்டார். நான் இப்போ இத்தனை பேரோட வருவேன், நீ என்னென்ன வேணுமோ அத்தனையும் பண்ணி வைங்கிற நிலைமைக்கு மாறிட்டான். எப்படி இருக்கு பாருங்க. வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால் ஆவதனை இங்காச்சு வந்திருப்பார் இச்சகத்தில். மங்காத சீரகத்தை தந்தீரேல் தேடேன் பெருங்காயம் ஏரகத்து செட்டியாரேன்னு பாடினார் ஒருத்தர். எப்படி இருந்துச்சு உடம்பு? எப்படி இருந்துச்சு பழக்க வழக்கம்? எப்படி இருந்தது பண்பாடு? எப்படி இருந்தது கலாச்சாரம்? எப்படி இருந்தது மொழி? ஏன் இப்படி மாறினோம்? எதனால், எங்கே, ஏன் என்ற சிந்தனையை தூண்ட வேண்டும். அந்த சிந்தனை தான் நம்மை பக்குவப்படுத்தும். கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று மாறிவிடாமல் நாளைய தலைமுறைக்கு நல்ல விஷயத்தை கற்றுக் கொடுத்து பண்பட்டவர்களாக ஆக்க வேண்டும். வரலாறு மிக முக்கியம் என்பதனாலே இடத்தினுடைய சிறப்பை பார்க்கின்ற பொழுது ரெண்டரைங்க தென்னகமாம் இன்ப திருநாட்டில் மேவியதோ கண்ணடத்து குடகுமலை கனிவயத்தில் கருவா
காணாது இருக்க சிவசமுத்திர நீர் வீழ்ச்சி எனும் பேரில் நீண்ட வரலாறா வண்ணம் பாடி ஒரு வளர்தென்றல் தாளாட்ட கண்ணம் பாடி அணை கடந்து ஆடு தாண்டும் காவிரி என பேர் பெற்று அகண்ட காவிரியாய் பின்னடந்து காலம் பேர் வாழும் கல்லணையில் கொள்ளிடத்தில் காணும் இடமெல்லாம் தாவி பெருகி வந்து தஞ்சை வளநாட்டை தாயாகி காப்பவளாம் தனி கருணை காவிரி போல் செல்லும் இடமெல்லாம் சீர்திருத்தி பேர் பெருக்கி கல்லும் கனியாகும் கருணையால் எல்லோர்க்கும் பிள்ளை என நானும் பேச வந்த கண்மணியே இதயக்கணி எங்கள் இதயக்கணி அரசப்பன்பட்டி மக்கள் எல்லாம் என்றும் நம் இதயக்கணி அமைதி என்றும் இல்லை அமைதி நிலவுமே நீங்க
விளங்கிட வேண்டும். நீங்க சிறப்பு சிறப்பு சிறப்பு. நன்றி நன்றி நன்றி. கைதட்டி அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி. கைதட்டுறது ஒரு நல்ல பழக்கம். கைதட்டினா மாரடைப்பு நோய் வராதுன்னு இன்னைக்கு ஆய்வுகள் சொல்லுது. அதுலேயும் அமெரிக்காக்காரன் ஆய்வு பண்ணி சொல்கிறேன். ஏன் அமெரிக்காக்காரன் சொல்கிறேன்? நம்ம ஆள் சொன்னால் கேட்க மாட்டோம். நம்ம ஆள் சொல்லி இருந்து கேட்டிருந்தா தான் நல்லா இருந்திருப்போமே. இவர் வந்துட்டார் சொல்கிறதுக்கு. என்னை எத்தனை பேர் பின்னால் பேசுகிறேன். ஆனால் முன்னால் அண்ணேங்கிறேன், மாமேங்கிறேன், மச்சாங்கிறேன். இருந்தாலும் பின்னால் பேசாத ஆள் உண்டா? உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார். உறவு களவாமை வேண்டும். எல்லாம் என் செயலாவது யாதொன்றும் இல்லை பராபரமே, எல்லாம் அவன் செயலே. அவன் அருளாலே அவன் தாள் பணிந்து. நம்ம கையில் ஒன்றுமே இல்லையே. நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குங்கிறத நம்பணுமா வேண்டாமா? நம்பணும். இல்லை, நம்பித்தான் ஆகணும். வேறு வழியே இல்லை. ஆன்மீகத்துக்குள்ளே இருந்ததே அறிவியலே வந்திருக்கு. ஆன்மீகம்தான் மிக முக்கியம். ஆன்மீகம்தான் மனிதனுக்கு நல்ல சிந்தனை, நல்ல புத்தி, நல்ல ஆக்கம், நல்ல ஊக்கம், ஒரு தெளிவை கொடுத்தது. அந்த தெளிவு நமக்கிட்ட இருந்தது. தாய்மார்கள்லாம் கருணையே வடிவமானவர்கள். அப்பா அடிச்சு போட்டாருன்னா அம்மா தான் பிள்ளையை அரவணைப்பா. தாய் 10 மாதம் சுமந்து பெற்றவல்ல. முந்தி தவங்கிடந்து 300 நாள் சுமந்து அந்தி பகலா சிவனை அர்ச்சித்து தொந்தி சரிய சுமந்து பெற்ற தாயார் தனக்கே எரிய தள்ளல் மூட்டுவேன்னார் பட்டினத்தார். தாயார் என்னை அப்படி வளர்த்தாலே 300 நாள் சுமந்து அந்த தாய்க்கா தீ வைப்பேன். அந்த உடம்பு என்ன ஆகிறது? என்னை ஈ கடிக்காம எறும்பு கடிக்காம மார்பிலையும் தொட்டிலையும் வட்டிலையும் போட்டு வளர்த்தாலே பால் ஊட்டி சீராட்டி அந்த தாய்க்கா விறகுலிட்டு தீ மூட்டுவேன்னு பாடினார். பாடிட்டு என்ன பண்ணாரு? பச்சை வாழை மரத்தை அடுக்கி அந்த வாழை மரத்து மேலே தாயை கிடத்தி தீ வைக்கல. ஒரு பாட்டு பாடினார். முன்ன இட்டதி முப்புறத்திலே, பின்ன இட்டதி தென்னிலங்கையிலே, அன்னை இட்டதி அடி வயிற்றிலே, யானும் இட்டதி மூழ்க மூழ்கவேன்னு பாடினாரு. அந்த தமிழ் பாட்டு அந்த தாயை தகனம் செய்தது. தமிழ் படித்தா சோறு கிடைக்குமான்னு கேட்குறேன் பல பேர். தமிழை வச்சு சோறு தின்னுக்கிட்டு எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். இந்த பட்டினத்தாட் பாட்டு நமக்கு எவ்வளோ பெரிய கற்பிதத்தை கொடுக்குது. தாயை தகனம் செய்வதற்கு ஒரு 4 வரியில் பாட்டு பாடினாரு. அதுவும் சுத்தமான தமிழில். உடனே தீப்பற்றி எரிந்ததாக வரலாறு படிக்கிறோம். அப்படிப்பட்ட குழந்தையை பேணி காக்கும் இந்த சமூகம், கோழியாக இருந்தாலும் ஆடு மாடுகளாக இருந்தாலும் தாய்மை என்பது புனிதமானது. அப்பேற்பட்ட தாய்மை தான் பிள்ளைகளை நேசிப்பார்கள். பிள்ளைகளுக்கு எந்த குறை வந்தாலும் தவறே செய்து விட்டாலும் என் பிள்ளை அப்படி பண்ணியிருக்க மாட்டேன்னு பேசுவா. ஒத்துக்கிறீங்களா? அப்பா அடிச்சு போட்டா உடனே தாய் கூப்பிட்டே அந்த மனுஷன் கோவக்காரர், அவரோட போய் சண்டை ஓட்டுக்கிட்டு போடா, வீ கடை பக்கம் போயிட்டு வாங்க, அத்தை வீட்டுக்கு போயிட்டு வா, சத்தம் போடாத போ சொல்லுவாளா இல்லையா? அப்படி இருந்த இந்த சமூகத்தில் தாய் தான் பாலின உறவிற்காக தன் பிள்ளையை கழுத்தை நெரிச்சு கொண்டு விட்டால. நேற்று பார்த்தீங்களா? கிருஷ்ணகிரி முந்தா நாளில் எவ்வளோ பெரிய 2 பிள்ளை பெற்றிருக்கிறா. 3வது பிள்ளை பெற்றவளை ஒரு அற்ப சுகத்திற்காக, பெண்ணோடு பெண் கொண்ட காதலுக்காக ஒரு குழந்தையை கழுத்தை நெரிச்சு கொண்டு விட்டா. அதுக்கு முன்னாலே குன்றத்தூரில் அபிராமின்னு கேள்விப்பட்டியெல்லாம் அந்த அம்மாவுக்கு வாழ்நாள் சாகிற வரைக்கும் அந்த நீதிபதிக்கு நன்றி சொல்லணும். இப்படியெல்லாம் நீதி இந்த நாட்டில் இருக்கு பாருங்க. நினைக்கணுமா இல்லையா? இப்படி போச்சே. எப்படி இருந்த இந்த சமூகம் ஏன் இப்படி? இன்னொரு அம்மா சொல்கிறா, என் மயன் செத்ததில் எனக்கு எந்த கவலையும் இல்லை, எப்படியாவது அவரை பார்த்தது வரைக்கும் எங்களுக்கு சந்தோஷம். இவெல்லாம் தாயா என்னன்னு சொல்கிறது? எப்படி சொல்கிறது? என்ன நடக்குது இந்த நாட்டில்? எது சரி எது பாதை என்பது சிந்தனை இல்லாமல் யாரை எங்கே வைப்பதென்று யாருக்கும் தெரியவில்லை. அண்டங்காக்காய்க்கும் குயில்களுக்கும் பேதம் தெரியவில்லை. அப்பேற்பட்ட மனித சமூகத்தில் தாய்மை தான் சிறந்தது. அப்பேற்பட்ட பெண்களெல்லாம் அரிசி மாவில் வீட்டு வாசலில் கோலம் போட்டாங்க. ஏன் அரிசி மாவில் கோலம் போட்டால் எறும்பு சாப்பிட்டா வம்சம் நல்லா இருக்குமேங்கிறது ஐதீகம். அப்படியே தான் இருக்குது. கோலம் தான் போட முடியலை. அதுலேயும் அரிசி மாவில் கோலம் போடுறான், கல்லை நுணுக்கி கோலம் போடுறான். கல்லை நுணுக்கி கோலம் போடுறதே ஒழுங்காக போடுறதில்லை. பழைய சோறு சாப்பிடும்போது சோத்தில் எறும்பு கிடந்தா எடுத்து போட்டு சாப்பிடு, கண்ணு நல்லா தெரியும்னு சொல்லி வளர்த்தாங்கல்ல பெற்றவங்க. அப்படித்தானே வளர்ந்தோம். சோத்தில் கிடக்கிற எறும்பை எடுத்து போட்டதுனால கண்ணு தெரியாது. உண்மையிலேயே எறும்புகளுக்கு கண்கள் கிடையாது. கண்ணு இல்லாத சீவராசி எறும்பு. எறும்புக்கு உணவு கொடுத்தால் வம்சம் நல்லா இருக்குமேங்கிற ஐதீகம் நமக்கிட்ட இருந்தது. அதனால தான் அரிசி மாவில் கோலம் போட்டோம். அதுலேயும் மாமியா மருமகம் இருக்கிற வீடுனா போதும் மச்சான். எப்படி? ஆமாம், பொழுதோட லேசாக சண்டை வந்துட்டா போதும். காலையில் எந்திரிச்சு அந்த அம்மா ஓடும்னு இந்த அம்மா போயிடும் ஒரு பக்கம், அப்புறம் இந்த அம்மா ஓடும்னா அந்த அம்மா போயிடும் ஒரு பக்கம். வாசல் வெறுவாசலாக போயிடும். அப்படிலாம் இருக்கக்கூடாது. அரிசி மாவில் கோலம் போட்டு கருணையை வடிவமான படுகை அந்த தன்மையை கொண்டாடுன நம்ம தான் இன்னைக்கு எறும்பு வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு கோடு கிழிக்கிற ஒரு குச்சி கண்டுபிடிச்சிருக்காங்களே, சாக்கி பீஸு. கிழிச்ச கோட்டை எறும்பு தாண்டது இல்லை. நான் நினைக்கிறேன் அதுக்கும் பகுத்தறிவு வந்துருச்சோன்னு. மனுஷன் சொல்லு பேச்சே கேட்குறேன் இல்லையே, நான் என்ன பண்ணுறது? ஆனாலும் தாய்மார்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க, வீட்டு வாசலில் அரிசி மாவில் கோலம் போட முடியலைனாலும் பரவாயில்ல, ஒரு நாள் வாரத்தில் ஒரு நாள் கோழி கொத்தாத மொய்க்குருணைன்னு சொல்லுவோம், பச்சரிசி குருணை ஒரு கைப்பிடி
கையில் எடுத்துக்கங்க. எங்கேயாவது கோயிலுக்கு போனால், வயலுக்கு போனால், வேலைக்கு போனால், ஏதோ ஒரு வேலையாக வீட்டை விட்டு வெளியில் சொல்லும்போது எங்கோ கண்ணுக்கு தென்பட்டால் எறும்பு வலை, எறும்பு புத்து, அங்கே ஒரு கைப்பிடி கோழி ஒத்தாத மொய்க்குருணை, பச்சரிசி குருணை போடுங்க. 1000 பேருக்கு அன்னதானம் இட்ட பலன் உங்கள் வீடு வந்து சேரும். இது சத்தியமான உண்மை. காஞ்சி பெரியவருடைய வாக்கு, அருணகிரி நாதருடைய வாக்கு, எங்கள் ஐயா வாரியார் சுவாமிகளுடைய வாக்கு. அதனால வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் இறைவா என்று வள்ளலார் பிறந்த பூமி, பயிர் வாடினால் கூட உயிர் வாடியதாக கருதிய மகான். தெரியுமா உங்களுக்கு? ஒரு நாட்டை ஒரு மன்னர் ஆளுறாரு. ஒரு நாட்டு அந்த காலத்துல மன்னர்கள் ஆண்ட காலம் தானே மன்னராட்சி. மன்னர்களுக்கு பொதுவா அதிக அறிவு இருக்காதான். இலக்கியங்கள் சொல்லுது. ஐயா நானா சொல்றேன், நான் சொன்னா நாடு தாங்குமா? இலக்கியங்கள் சொல்லுது மன்னர்களுக்கு அறிவு கொஞ்சம் குறைவு. அதனால யார் சொல்லணும் அறிவு? மன்னருக்கு கீழே மந்திரி ஒருத்தர் இருப்பார். மந்திரி தான் ஆலோசனை சொல்லணும். மன்னா இந்த வேலையை செய்யலாம், இது செய்யக்கூடாது அப்படின்னு. வரும் மந்திரிக்கு அழகு என்ன? வரும் பொருள் உரைத்தல். மந்திரிக்கு அழகு வரும் பொருள் உரைத்தல், வரும் பொருள் எடுத்தல் அல்ல. அந்த காலத்தில் உரைச்சிருக்காங்க, இப்போலாம் பூரா எடுத்துக்கிறாங்க, மக்களுக்கு ஒன்றும் கிடைக்கலையா. பரவலான பேச்சு. இப்போ மந்திரி ஒருத்தர், மன்னர் ஒருத்தர் ஒரு நாட்டை ஆள்றாரு. திடீர்னு மன்னருக்கு மந்திரிக்கு ஒரு யோசனை வருது, இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும், அதுக்கு நல்லதாக செய்யணும், எப்படியாவது நம்மளை நினைவுலையே வச்சுக்கிறது மாதிரி ஏதாவது செய்யணும்னு முடிவு பண்ணி ஆலோசனை கூட்டத்தை போட்டு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. என்ன முடிவுனா, இரவை பகலாக்கணும், பகலை இரவாக்கணும். எப்படி ஆக்குறது? மகாவிஷ்ணு செஞ்சாரு, சூரியனை மறைச்சாரு, மகாபாரத கதை நடந்துச்சு. கர்ணனுடைய கதைகளும் இப்படி ஒவ்வொன்று கற்பிக்குது நமக்கு. ஆனால் இந்த கதையில பகலை இரவாக்கணும், இரவை பகலாக்கணும். எப்படி? மன்னர் உத்தரவு போடுறாரு, இனிமே இரவு நேரங்களிலே யாரும் தூங்கக்கூடாது, பகல் நேரங்களிலே தூங்கணும். பகல்ல செய்கிற வேலையை பூரா இரவுல செய்யணும். மாறி யாராவது பகல் வேலையில நடமாடினீங்கன்னா சிரச்சேதம், தலையை வெட்டுறது உத்தரவு. அதை விட பகல் நேரத்தில் எங்கேயாவது சிறுநீர் கழிச்சிங்கன்னா தலையை வெட்டணும். ஒருவேளை மலம் கழிச்சிங்கன்னா 10 ரூபா அவதாரம். யாராவது பொண்ணு பிள்ளைய கெடுத்துட்டீங்கன்னா 50 ரூபா அவதாரம். எப்படி போட்டிருக்காங்க பாருங்க. அப்பவே மந்திரி மன்னருமா சேர்ந்து இது நடைமுறைக்கு வந்துருச்சு. நடைமுறைக்கு வந்தால் பகல் பூரா ஊருக்கு வீட்டுக்குள்ளே எல்லாரும் கதவை சாத்திக்கிட்டு உள்ளே படுத்து கிடக்கிறா. சில பேருக்கு தூக்கமே வரல, என்னடா இவன் படுத்துன பாடு, இப்படி பண்ணிவிட்டானே, பகலை இரவாக்கி இரவை பகலாக்கிறோம் சொல்லி அப்படின்னு எல்லாம் புலம்பிக்கிட்டு வீட்டுக்குள்ளே படுத்து கிடக்கு, வெளியில் வரல. காவலாளிகள் வீதி ஊரா நடமாடிக்கிட்டே இருக்காங்க. நம்ம அரசப்பம்பட்டியிலேருந்து 2 புத்திசாலிகள் அந்த காலத்தில் அந்த மன்னர் ஆண்ட ஊருக்கு போயிருக்கிறாங்க. நல்லா கவனமாக கேட்கணும். அந்த நம்ம அரசப்பம்பட்டியிலேருந்து 2 புத்திசாலிகள், அறிவாளிகள் 2 பேரும் போகிறாங்க. அந்த ஊருக்குள்ளே போய் பார்த்தா ஒருத்த கூட நடமாடலை, பகல் வேலை. எல்லா வீடும் உள்பக்கமாக தாளிட்டு இருக்கு, யாருமே நடமாடலை. என்னடா இது ஒரே ஒரு வெறிச்சோடி கிடக்கு, ஊருக்குள்ள ஒருத்தரையும் காணும் அப்படின்னு பேசிக்கிட்டு நடந்து போயில ஒருத்தருக்கு இந்த உபாதைன்னு ஒன்று வரும்ல, நவ உபாதை, அதில் சிறுநீர் கழிக்கணுங்கிற எண்ணம் வந்துருச்சு. பக்கத்தில் ஒரு மறைவான இடத்துக்கு போய் சிறுநீர் கழிக்க போகிறாரு. காவலாளியை ஒடியாந்து பிடிச்சிக்கிட்டாங்க. யாராமே இரவு நேரத்தில் சிறுநீர் கழிக்கிறன்னு கேட்க. அவங்களுக்கு ஒரே குழப்பம், என்னையா பட்டா பகலில் இரவுன்னு சொல்கிறேன், இரவு நேரத்தில் சிறுநீர் கழிக்கிறேன்னா இது பகல் தானே? இல்லை இல்லை, எங்கள் ஊரில் இதுதான் இரவு, எல்லாரும் தூங்குறா பற்றியா, ஊருக்குள்ள ஒருத்தர் இல்லை, நீ செஞ்சது தப்பு, உனக்கு தலையை வெட்டணும் வா அப்படின்னு 2 பேரையும் கூட்டிகிட்டு போய் சிறையில் அடிச்சு விட்டாங்க. பொழுது விடிஞ்சது. மன்னர் வந்தார். மன்னர் வந்தோடனே கூப்பிட்டு, என்னையா விசாரணை, எனக்கு எதுக்காக சிக்கல் இருக்கா அப்படின்னு மன்னர் விசாரணை பண்ணுறாரு. உடனே காவலாளி, ஐயா நேற்று இரவு 2 பேர் வந்தாங்க, அதில் ஒருத்தன் சிறுநீர் கழிச்சா, அவனை பிடிச்சாந்து அடைச்சி வச்சிருக்கேன், தண்டனையை கொடுங்க அப்படின்னு 2 பேரையும் கூட்டியாச்சு. அவங்க 2 பேரும் எங்கேருந்து போயிருக்காங்க? அரசப்பம்பட்டியிலேருந்து போயிருக்காங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். அரசப்பம்பட்டியிலேருந்து போன 2 புத்திசாலிகளையும் கூட்டியாந்து நிறுத்தியாச்சு. மன்னர் சொல்றாரு, நீங்கள் இரவு நேரத்தில் சிறுநீர் கழித்ததுனால உங்களுக்கு தூக்கு தண்டனைன்ட்டேன். ஆனால் நம்மளால அறிவாளி இல்லை, சாதாரணமாக நினைக்கல. மன்னா தூக்கு போடுறது போடுறீங்க, முதல்ல என்னையை தூக்கில் போடுங்கன்னாரு ஒருத்தர். பின்னால் இன்னொருத்தர், அப்படிலாம் அவரை போடாதீங்க, என்னையை தூக்கில் போடுங்க முதல்லன்னாரு. 2 பேரும் மாற்றி மாற்றி எண்ணெயை தூக்கில் போடுங்க, எண்ணெயை தூக்கில் போடுங்கன்னு சொல்ல மன்னருக்கு ஒரே குழப்பம். ஏண்டா சாக போகிறது போறிய, இதில் என்ன உங்களை போடு ஒன்னே போடுங்க, யார் செத்தான முதல்ல, 2 பேரும் சாகத்தானே போறிய அப்படின்னார் மன்னர். அப்படி இல்லை மன்னா, முதல்ல தூக்கில் போடுறவங்களுக்கு செத்த உடனே இந்திரோக பதவி கிடைக்குமா, இந்திர பதவி, அதனால எண்ணெயை தூக்கில் போடுங்க, நான் அந்த பதவிக்கு போயிடுறேன்னாரு ஒருத்தர். இன்னொருத்தர் சொன்னார், இல்லை இல்லை என்னத்தான் போடணும், நான் தான் அந்த பதவி அடையணும்னா இன்னொருத்தர். இப்போ மன்னருக்கு ஒரு யோசனை வந்துச்சு, சாதாரண மனிதர்கள் நீங்கள்லாம் எங்கேயோ இருந்து வந்தவங்க, உங்களுக்கெல்லாம் இந்திர பதவியை கொடுக்க முடியுமா? நான் மன்னர், என் மந்திரி, நாங்கள் 2 பேரும் தூக்கில் போட்டு நாங்கள் வரோம் இந்திர பதவிக்குன்னாங்க. நம்ம அறிவாளியை 2 பேரையும் தூக்கில் போட்டுட்டு நாட்டை கைப்பற்றிட்டாங்க. இப்போ புத்தி முக்கியமா, புத்திசாலித்தன சமயோசிதம் முக்கியமா? எப்படி இருக்கிறாங்க பாருங்க. இதுதான் இந்த நாட்டுடைய நிலைமையாக இருக்குது. நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, நம்ம கிணத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு, ஆரமண கோழி முட்டை அம்மிக்கல்ல உடைக்கும். அதனால வள்ளலார் சொன்னது மாதிரி கருணை இல்லா ஆட்சி கடிகு ஒளிக அருள்நயந்த சன்மார்க்கர் ஆள்க என்றார். பட்டினத்தார் அந்த காலத்தில் 9 கோடி சொத்தாம், பாரனைத்தும் பொய்யனவை என்று பட்டினத்து பிள்ளையை போல் யாரும் துறக்க அரிது அரிதன்னார் தாய்மான சுவாமி. வாசற்படி கடந்து வாராத பிச்சைக்கு ஆசைப்பட மாட்டேன்னார்.
உருக்கமுடம் அன்னம் இருக்குமிடம் தேடி வந்தால் உண்பேன், இல்லை என்றால் இல்லை. யாராவது கொண்டு வந்து கொடுத்து சாப்பிடுங்க சாமின்னு கொடுத்தா தான் சாப்பிடுவாரா, இல்லைன்னா இல்லையா. அப்படியே ஒத்த கோவணத்தோடு அப்படியே நடந்தார். 9 கோடி சொத்து. மகன் ஒரு வார்த்தை கேட்டார், காதற்ற ஊசிக்கு வாராது காணும் கடை வழிக்கேனார். ஒரு காது இல்லாத குண்டு ஊசி கூட உனக்கு உபயோகப்படாது, நீ செத்து போனா கூட வராது, எதுக்கே சொத்துன்னு சே இப்படி பாடு வர்றேன்னு கேட்காம கேட்டுவிட்டாரு. அந்த வினாடியே அந்த 9 கோடி சொத்தையும் போட்டுட்டு வீதிக்கு வந்துட்டார். மாற்றி கட்ட கோவணம் இல்லையா அவ்வளோ பெரிய கோடீஸ்வரனுக்கு. சேந்தனார் குமாஸ்தா கேட்குறாரு, ஐயா இந்த சொத்தெல்லாம் என்ன வேணும், தூக்கி தெருவில் போடுனாரா, மனசு வருமா? ஒருத்தர் நம்ம ஊரில் தேவலோகத்தில் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, சாமியாரா போகிறேன்னு வேகமாக போயிருக்கிறாரு. 3 மைல் போனதுக்கப்புறம் திரும்பி வந்திருக்கிறாரு. வந்த உடனே கேட்டாராம், என்ன பங்கஜம் அப்படின்னு கேட்குறாரு. அந்த அம்மா, என்னங்க சாமியாரா போகிறேன், நீ இப்போ வந்துட்டீங்களே. ஆமாம் நான் போனேன், போகும்போது தான் ஞாபகம் வந்துச்சு, நம்ம வீட்டு நடு மாடத்தில் ஒரு சுண்ணாம்பு டப்பாவை மறந்து வச்சுட்டேன், அதை எடுத்து வைக்க சொல்லலாம்னு வந்தேன்னாராம். அந்த அம்மா கேட்டா, இவ்வளோ தூரம் நடந்து வந்தீங்களே, வரும்போது பாதரட்சை தேஞ்சிருக்குமே, என்ன பண்ணுறேன், நான் என்ன அந்தளவுக்கு நான் முட்டாளா, எடுத்து கக்கத்தில் வச்சுக்கிட்டு நடந்தே வந்தேன் நானா. அந்த ஆள் எப்படி இருந்திருக்கு பாருங்க. ஆனால் 9 கோடி சொத்தையும் தூக்கி தெருவில் போட்ட மகான் பட்டினத்து செட்டியார். ஆனால் என்ன பண்ணுறா, அவங்க அக்கா ஒருத்தி இருந்திருக்கிறா, தம்பி சாமியாரை போனது போனேன், இந்த சொத்தில் கொஞ்சம் கொடுத்துட்டு போயிருக்கலாம், கொடுக்கல. சரி சாமியாரை போனேன், வேற ஊர் பக்கம் போகாமல் உள்ளூருக்குள்ள பிச்சை எடுத்து சாப்பிட்றேன், நம்ம கொஞ்சம் அசிங்கமாக இருக்குது, இனிமேல் விட்டு வைக்கப்படாது, அதனால சாமி அந்த பட்டினத்தாரை கொண்டு விடலாம், அக்கா தம்பியை கொள்ளலான்னு முடிவு பண்ணுறான். அப்பன் சுட்டு அப்பத்துக்குள்ளே விஷத்தை வச்சு பிள்ளைகள்கிட்ட கொடுத்து விட்றா. பிள்ளைகள்கிட்ட வாங்கி கொண்டு கொடுத்த உடனே சாமி பார்க்குறாரு, உள்ள விஷம் இருக்குன்னு உணர்றாரு. உடனே ஒரு வார்த்தை சொன்னார், தன்வினை தன்னை சுடும் ஓட்டப்ப வீட்டை சுடும் அப்படின்னு கூரை மேலே தூக்கி போட்டாராம். வீடு பற்றி எரிந்ததாக வரலாறு சொல்லுகிறது. ஐயா என்ன விதைக்கிறோமோ அதை அறுவடை பண்ணணும். தெனை விதைச்சா தெனை அறுக்கணும், வெனை விதைச்சா வெனை அறுக்கணும். இந்த உலகத்தில் பணம் இருக்குது, பதவி இருக்குது, எல்லாம் இருக்குங்கிறதுக்காக எந்த தவறையும் செய்து கொண்டே இருக்கலாம். ஆனால் தவறுக்கான தண்டனையை உங்களால் தப்பவே முடியாது. தள்ளி போடலாம், அவ்வளவுதான். இன்னைக்கு இருக்கிற தண்டனையை நாளைக்கு வாங்கி வைக்கலாம், இல்லை 4 வருஷம் தள்ளி வைக்கலாம், அது உங்களுடைய பதவியினாலையும் பணத்தாலையும். ஆனால் ஒரு நாள் அந்த தவறுக்கு தண்டனைக்கு பதில் சொல்லி ஆகணும். அதனால தான் தன்னஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்தபின் தன்னஞ்சே தன்னை சுடும் என்றார் வள்ளுவம் கற்பிக்கிறது. ஆக உளச்சான்றோடு ஒவ்வொருத்தரும் சிந்தித்து நாளைய தலைமுறையை வளர்க்க வேண்டும். ஒரு நாள் என்ன பண்றாரு, பட்டினத்தாரு வயலுக்குள்ள படுத்திருக்கிறாரு, வரப்புல தலையை வச்சு. தண்ணிக்கு 2 பொம்பளை பிள்ளைய வருதுங்க. வந்த பிள்ளைய அவரை பார்த்து ஒருத்தி சொன்னா, பாரு எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன், எல்லாத்தையும் விட்டுட்டு சாமியாரா வந்துட்டாரு, உண்மையிலே இவர் தான் உண்மையான சாமியார்னா ஒருத்தி. அதுக்கு இன்னொருத்தி சொன்னா, அடிப்போடி பைத்தியக்காரி, என்னத்த சாமியாரா போனாரு, இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குன்னா. என்ன பாக்கி இருக்கு, இல்லை எல்லாத்தையும் விட்டுட்டாரு அவர், சரிதான். ஆனால் படுத்தா தலைக்கு தலகணம் வேணுங்கிற சுகம் தேவைப்படுது, தலையை வரப்புல வச்சு படுத்துருக்கிறாரு பாருன்னா. சாமிக்கு சுருக்குன்னு பட்டுருச்சு, இப்போ தலையை கீழே வச்சு படுத்துட்டார் ஏகாந்தமா. தண்ணிக்கு போன பிள்ளைய திரும்ப வருதுங்க. இப்போ கேட்குறா, இப்போது ஒத்துக்கிறியா, சாமியார் பூர்த்தி ஆகிட்டாரா? இல்லை இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கு. இல்லையே தலை தான் கீழே வச்சு படுத்துட்டாரா, இனி என்ன பாக்கி இருக்கு? அப்படி இல்லை, ஊருக்குள்ள நம்மளை பற்றி என்ன பேசுறான்னு காது கொடுத்து ஒட்டு கேட்குறான் பாரு, அந்த புத்தி என்னைக்கு போகுதோ அன்னைக்கு தான் அவன் முழு சாமியாருன்னா. அப்போ பாடுறாரு, வித்தாரமும் கடமும் வேண்டாம் மடனஞ்சே செத்தாரை போலே திரின்னு பாடுறான். அந்த மகான் பிறந்த பூமியை, அந்த பூமி எத்தனை மன்னர்களும் மா வீரர்களும் வாழ்ந்த மண்ணு, எப்படி வாழ்ந்தார்கள் என்ற வரலாறு நமக்கு கற்பிக்கிறது. நாளைய தலைமுறைக்கு சொல்லணும். ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, ஒரு குப்பை தொட்டியில் சாப்பிட்டு போடுற எச்சியல் இருக்கா, அதை எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. பல்லவ மன்னன் தேரில் வர்றேன். தேரில் வந்த மன்னவன் பார்க்குறேன், இவர் எங்கேயோ பார்த்துருக்கோமே, ஆமாம் இவர் தாங்க பட்டினத்து செட்டியார், உங்கள் பிறந்த நாளுக்கு முத்துமாலை பரிசா போட்டாருன்னு சொல்ல தேரை விட்டு கீழே இறங்கி போய் செட்டியாரை கேட்குறாரு, என்ன செட்டியாரே கோடீஸ்வரர் நீங்கள் மெத்தையில் படுத்து கிடந்தீங்க, இப்படி குப்பை தொட்டிக்கு வந்துட்டீங்களே, இதில் என்ன உங்களுக்கு சுகம் இருக்குன்னு கேட்குறாரு. அதுக்கு சாமி சொல்கிறாரு, மன்னவா நீ நிற்கிறேன், நான் உட்காந்துருக்கேன், இதை விட என்னடா எனக்கு சுகம் வேணும், இது போதும்னாரா. சொல்லிட்டு சொன்னார், உன்னை கண்டோன்னே பயந்து நடுங்கி இருந்திருப்பேன், ஏன் என் சொத்துக்கு வரி போட போறியோன்னு வீட்டில் இருந்திருந்தா, இப்போ என்ன என் கோவணத்துக்கு வரி போட போறா போயான்னு சொன்ன மன்னன் மகான் பிறந்த மண். எப்படி இருக்கு பாருங்க, பாரனைத்தும் பொய்யனவை என்று பட்டினத்து பிள்ளையை போல் யாரும் துறக்க அரிது அரிதுன்னார் தாய்மான சுவாமி. ஆகினாலே நாளைய தலைமுறையை நல்ல விதமாக வளர்ப்போம், அதுதான் பண்பட்ட சமூகமாக மாறும் என்பதற்கு ஒரு உதாரணமாக பல கதைகள் இருக்கு. 2 வைவோம். நடந்தாய் வாழி காவேரி, நடந்தாய் வாழி காவேரி, நாடக்கு மேலரிக்க எம்மையெல்லாம் பிறக்க, நாடக்கு மேலரிக்க எம்மையெல்லாம் பிறக்க, நடந்தாய் வாழி காவேரி. தமிழகத்தை அலங்கரித்தார்.
நன்றி நன்றி. நடந்தாய் வாழி காவேரி. இந்த பாட்டு எழுதுற போது காவிரி வெள்ளம் எப்படி வந்திருக்கு? நடந்து வந்திருக்கிற அவர் கவிஞர் கண்ணுக்கு காவிரி நடந்து வந்தது போல தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் காவிரி நடந்தாய் வாழின்னு பாடுறாரு. அதுக்கு முன்னால எப்படி வந்திருப்பா அப்படின்னா ஓடி வந்திருப்பா போல, அப்புறம் உருண்டு வந்திருக்கிறா, அப்புறம் நடக்க முடியாம தவந்து வந்திருக்கிறா, மொத்தத்தில் வராம போயிட்டா. இப்ப காவிரி கர்நாடகாவிலேருந்து வர்றதுன்னா பெருஞ்சிரமமா இருக்கு. காவிரி மேலாண்மை வாரியம் அமைச்சு எத்தனை வருஷம் ஆச்சு? இன்னைக்கு வரைக்கும் தீர்வு எட்டப்படலையே. ஆனால் வருஷம் பூரா அதைத்தான் பேசுகிறோம். நமக்கு என்னதுக்கு பெரிய இடத்து பொருளாப்பு அரமனை கோழி முட்டை அம்மிக்கெல்லாம் உடைக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியாமையா இருக்குது. நம்மளா புதுசாக சொல்லணும். தெரிஞ்சிருந்தும் சில பேருக்கு கண்ணு தெரியாமல் போயிடுது, காது கேட்டும் சில பேருக்கு காது கேட்காம போயிடுது, வாய் இருந்தும் சில நேரத்தில் சில பேருக்கு ஊமையாக போயிடுது. நான் என்ன செய்ய ஒன்றுன்னு சொல்கிறதுக்குள்ள தர்மத்தின் வாழ்வு தன்னை சூதுகவும் இறுதியிலே தர்மம் வெல்லும். காவிரி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது. இன்றைக்கெல்லாம் காவிரியில் தண்ணி போய்கிட்டு இருக்கு. வணக்கம் ஐயா வாங்க. காவிரி தண்ணி போய்கிட்டு இருக்கு. காவிரிலையும் கொள்ளிடத்திலையும் தண்ணி எங்கே போகுது? காவிரி முக்கொம்பு வழியாக கல்லணை வழியாக சீர்காழி தாலுகா பூம்புகார் என்ற காவிரி பூம்பட்டினத்தில் போய் தண்ணி கடல்ல கலக்குது. வீணா போய் பல லட்சம் கண்ணாடி தண்ணி வீணா கடல்ல கலக்குது. பச்சை தண்ணியை சேர்த்து வைக்க இந்த நாட்டில் ஒரு திட்டமும் இல்லை. பச்சை தண்ணியை விலைக்கு எப்படி விற்கலாம்னு மனுஷன் புத்தி வேலை செய்யுது. 10 ரூபாய்க்கு போத்தல் விற்கிது, தண்ணி போத்தல். 10 ரூபாய்க்கு தண்ணி போத்தலை வாங்கி தண்ணியை குடிச்சு விட்டு மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் போய் திருநீர் கழிக்க போனால் அவர் 10 ரூபாய் கேட்குறாரு. சரி 10 ரூபாய் எடுத்துட்டு உள்ளே போனால் அது நரக வேதனை. போனவங்களுக்கு தெரியும். நல்லா வச்சுருக்காங்களான்னு பார்த்தா அவ்வளோ கொடுமையாக இருக்குது. கேவலம் கக்கூசை கூட ஒழுங்காக வச்சுக்க முடியல நாட்டில். நம்ம கிண்ணத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு அரமனை கோழி முட்டை அம்மிக்கெல்ல உடைக்கும். ஆனாலும் பாருங்க, காவிரி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது. அந்த தண்ணியை சேர்க்க நாட்டில் திட்டம் இல்லை. ஆனால் தனி ஒரு மனிதனாக நீர் மேலாண்மையை கையில் எடுத்து நம்ம தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி தாலுகா நாடியம் கிராமத்தில் பிறந்த நிமல் ராகவன் உலக நாடுகள் எல்லாம் நீர் மேலாண்மையை கையில் எடுத்து செய்து கொண்டிருக்கின்றான். நம்ம தமிழ்நாடு முழுவதிலிருந்து இன்னைக்கெல்லாம் திருச்சுள்ளியிலிருந்து சாயல்குடி வரைக்கும் இந்த கால்வாயை தூர்வாரிக்கிட்டு இருக்காரு. எத்தனை இடங்கள், எத்தனை. தென்னாப்பிரிக்கா நாடான கென்யா போய் செஞ்சுட்டாரு. ஆப்பிரிக்காவும் ஆப்ப நாடுன்னு வலைதளங்களில் தட்டி பாருங்க என்னென்ன செய்து கொண்டிருக்கின்றார். அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலையை தனி ஒரு மனிதனாக நானும் உங்களுக்கும் சொல்கிறேன். நம்ம ஊர் நம்ம வீடுகளை நம்ம சுத்தமாக வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஊர் சுத்தமாக இருக்கும். வந்தோன்னு பார்த்தேன் மேடைக்கு பின்னால் ரொம்ப அழகாக சுத்தம் செய்து வைத்திருந்தார்கள். மறக்க முடியாது, அதை தவிர்க்க முடியும். இன்னும் சில வேலைகளை செய்துவிட்டால் நம்ம உடம்பு நாகரிகமாக இருப்பது போன்று ஊர் சுத்தமாகும், ஊர் சுத்தமான நாடு சுத்தமாகும் என்பது தனி ஒரு மனிதனாக எல்லோரும் சிந்தித்து செயல்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தனை விஷயங்களும் நாடு கற்பிக்கிறது. நாடு செய்யுமானா நம்மளும் நாட்டோட சேர்ந்து செய்ய வேண்டிய சூழல் இருக்கு. தேநீர் அருந்தி விட்டு இந்த குவளை இருக்க நாகரிகம் நினைச்சு கப்புன்னு ஒன்று வாங்கி குடிக்கிறோமே, அதுக்குள்ள பிளாஸ்டிக் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? அதுக்குள்ள இருக்கு ஒன்று மெழுகு தடவி உள்ளே ரொம்ப லேசான, எப்படி சொல்றது தமிழில் சொல்லணும்னா ரொம்ப மிதமான ஒரு நெகிழி இருக்கு. இல்லைன்னா அது நிற்காது, தண்ணி ஊற்றினா கரைஞ்சி போயிரும்ல. அப்போ அதெல்லாம் தெரியாது. நம்ம குடிச்சுப்பிடி எங்கே வேணாலும் தூக்கி போடுறோம், எங்கே வேணாலும் பிள்ளைகளும் தூக்கி போடுற அளவுக்கு விட்டுட்டோம். நம்ம சொல்லி கொடுத்து நாளைய தலைமுறையை சுத்தமாக சுகாதாரமாக வளர்த்து விட்டால் நாளை செய்கிறவர்களை நம்மளும் கேள்வி கேட்கலாம். நம்மளும் சரியில்லைன்னா எல்லாரும் சரியில்லை. இங்கே என்ன தெரியுமா திட்டா? ஏன்டா இந்த மாதிரி பண்ணுற? ஏன் பண்ணலை? ஏன்டா இப்படி பேசுகிற? யார் பேசலை? ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கு? அதே தான். ஏன்டா அப்படி குடிக்கிற? எவன் குடிக்கலை? ஒருத்தர் கேட்குறாரு, கடையை திறந்து வச்சுருக்கேன், நாங்கள் உங்களை குடிக்க வர சொன்னோம், உங்களை யார் வர சொன்னதுன்னு என்னைய கேட்குறாரு. நான் பேசுகிறேன் நான் மேடையில். அதனால் ஏன்னா சிவகங்கை மாவட்டம் சாராயத்தில் முதலிடம் பெற்றிருக்கு. தீபாவளி அன்னைக்கு 790 கோடி விற்றுருக்கு, முதல் மாவட்டமாக. அதுலேயும் மதுரை மண்டலம் எவ்வளோ பெரிய பெருமை. மதுரையில் பெண்களுக்கு அரசு மதுபான கடை மதுரையில் மட்டும்தான் திறந்துருக்கான்னு பார்த்தா நாகர்கோயிலையும் திறந்தாச்சு.
இதெல்லாம் நாட்டோட பெருமை, நம்ம ஒன்றும் குறை சொல்லக்கூடாது. பெருமையை வெளிப்படுத்துகிறேன், வேற ஒன்றும் இல்லை. இப்படிலாம் இருக்குது இந்த நாட்டில், நமக்கெல்லாம் பெருமையாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நாளைய தலைமுறையை வளர்க்கிறதுக்கு நாடு எவ்வளோ பெரிய திட்டங்களை கையில் கொண்டு வந்திருக்கிறது என்பதை என் அறிவில் சிறந்த பெரியோர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். தூக்கு மேடைக்கு அனுப்பினார் 2 மன்னர்களையும் மந்திரியவும், அதுக்கு தான் இந்த கயிறு இங்கே. நீங்கள் யோசிச்சுக்கோங்க, நாளைக்கு இந்த மாதிரி. அதனால தான் அந்த கதையவே சொன்னேன் நான். இப்படி இத்தனை விஷயம் எதிர்பாராத விதமாக நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனாலும் வீடு சுத்தமாக இருக்கணும், நாடு சுத்தமாக இருக்கணும், ஊர் சுத்தமாக இருக்கணும்னா கண்ட இடத்துல இந்த பாட்டில் போட்டு உடச்சி வைக்காதீங்க. கீழடி ஆய்வு சொல்லுது தொல்லியல் துறை. ஆனால் 3000 ஆண்டுகளுக்கு முன்னே நாகரிகத்தோடு கழிவறை கட்டி தமிழர்கள் வாழ்ந்ததாக என்று என் அறிவில் சிறந்த பெரியோர்களே, தமிழர்களே, நாளைக்கு இன்னொரு 100 வருஷம் கழிச்சு 200 வருஷம் கழிச்சு இந்த பகுதியிலேயோ இல்லை எந்த பகுதியிலேயோ தோன்றினா நமக்கு என்ன கிடைக்கும்? சாராய போத்தல். மனசாட்சியோட சிந்திச்சு பாருங்க. ஆடு மாடு நடக்க நீதி இருக்கா? 100 நாள் வேலைக்கு போற என் தாய்மார்கள் காலில் எத்தனை பேருக்கு பீங்கான் குத்தி இருக்கு? மனசாட்சியோட சிந்திச்சு பாருங்க. குடிக்கிற நீங்க ஏன் கண்ட இடத்துல போட்டு உடைக்கிறீங்க? நியாயமான யோசிங்க. 25-30 வருஷத்துக்கு முன்னால ஊருக்குள்ள 1-2 பேர் குடிச்சாங்க, யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு வெக்கப்பட்டாங்க. அதனால கொஞ்சம் கண்ணியம் இருந்தது. இப்போ ஊருக்குள்ள 1-2 பேர் தான் குடிக்காம இருக்கிறாங்க. 50 பேரும் குடிச்சுப்புட்டு படுத்துற பாடு நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. இதெல்லாம் நாட்டோட வளர்ச்சியினுடைய முதல் கட்டம். அதனால ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. இருந்தாலும் காலதாமதம் காரியத்துக்கு கேட்டு ரொம்ப காலம் தவறி போய்கிட்டே இருக்கு. காலம் தவறாத காந்தியடிகள்னு மதுரையில் கூட்டம். மகாத்மா காந்திக்குன்னா 8:50க்கு வந்துருவாராம். 9 மணிக்கு கூட்டம்னா 10 நிமிடம் முன்னாலேயே, 15 நிமிடம் முன்னாலேயே. இன்னைக்கெல்லாம் நாடகம் 10 மணிக்கு ஆரம்பிக்கிறோம், நம்ம இங்கே எத்தனை மணிக்கு வர்றோம்? 9:50க்கு தான் வர்றோம். சரி, அது நமக்கு நல்ல விஷயம் தானே. அதனால எல்லாத்தையும் யோசிக்க வேண்டியிருக்கு. சரி, 9:50க்கு நம்ம வர்றோமே, இங்கே எல்லாம் சரியா இருக்கான்னா அதுக்கப்புறம் தான் தேடுவோம். ஒன்றா எவ்வளோ வேலை இருக்கு. இத்தனை எதனால? ஏன் ஒரு மனைவியை ஒருத்தர் போட்டு அடிச்சாருன்னா, ஏன்டா அடிக்கிற? அவன் வாய் சரியில்லைன்ற. ஏன்டா அவன் பிள்ளைய திட்டுறேன்? அவன் போக்கு சரியில்லை. ஏன்டா நீ குடிச்சுக்கிட்டே இருக்கிற? எனக்கு மனது சரியில்லை. தப்பு பண்ணுறேன் பூரா ஒரு காரணம் வச்சுருக்கானே. தப்பு பண்ணுறதுக்கு பூராத்துக்கு ஒரு காரணம் வச்சுருந்தா எப்போ திருந்த போகிறோம்? சமூகம் மொத்தமும் குற்ற சமூகமாக மாறி நிற்குதே. யார் சொல்லுவா? பிள்ளையெல்லாம் சின்ன பிள்ளையெல்லாம் கெட்ட வார்த்தையாக சொல்லுவோம்ல. உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களோட மயம் வருமா பேசினானா, என்ன பிள்ளை வளர்த்து வச்சிருக்கேன் இப்படி தப்பு தப்பாக பேசிக்கிட்டு இருக்கேன் அசிங்கமா அப்படின்னா அவனுக்கு தெரியுமா அது கெட்ட வார்த்தை அசிங்க வார்த்தைன்னு? பிள்ளைகளுக்கு தெரியுமா? தெரியாது. ஏன் பேசுது? அது கெட்ட வார்த்தைன்னு தெரியல, அது காதில் கேட்ட வார்த்தையே பேசுறதுக்கு பிள்ளைகள். ஏன்னா நம்ம சுற்றி இருக்கிறவங்க பேசுகிறத பிள்ளைகள் காதில் வாங்கி, அதான் கற்றலின் கேட்டல் நன்று. நல்ல தெளிவு வரணும்னா நல்ல கல்வி இருக்கணும். நல்ல கல்வி இருக்கணும்னா அதுக்கு நம்ம என்ன செய்யணுங்கிற சிந்தனை தான் நமக்கு தெளிவாக இருக்க வேண்டும். அதனால தான் இந்த உலகத்தில் கற்கை நன்றே, கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே. அப்படிப்பட்ட படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பது மேல் நான் பேரறிஞன் பிளேட்டோ. அப்படிப்பட்ட நாகரிகம் பெற்ற நாம ஏன் திரும்ப இப்படி தலைகீழாக மாறினோம் என்பதை என் அறிவு சிறந்த பெரியோர்கள் சிந்தித்து பாருங்கள். இருந்தாலும் ஆண்டவன் படைப்பில் எல்லாருக்கும் 6 அறிவு இருக்கா? இல்லை, இருக்கு. ஆனால் சில பேருக்கு இல்லை. இருக்கு இல்லை. ஏன் இல்லை? இருக்கு, எல்லாருக்கும் பயன்படுத்துறது இல்லை. சில பேருக்கு 5 அறிவான், சில பேருக்கு 4 அறிவா. மாவும் மாக்களும் ஐயறிவினவை என்பது தொல்காப்பியம். கம்பரே பாடுறாரு, மக்களும் விலங்கும் ஒன்றுன்னு. சில வீட்டுகளில் போய் கேட்டு பாருங்க, ஏமா உங்கள் வீட்டுக்காரங்க இந்த அங்கிட்டு தான் திரியும், இப்போ வரும், இப்போ என்னதுக்கு திரியும்னா எது? ஆடு மாடுன்னு வந்துருச்சா? நல்லா நினச்சி பாருங்க அறிவில் சிறந்த பெரியோர்களே. ஆடு மாடு அட்டை அரணை பாம்பு பள்ளி ஒட்டகம் ஓனை அத்தனை இப்படி வளருது. மனிதன் ஒருவனைத்தான் மேல் நோக்கி வரல வைத்தான் இறைவன். அதனால தான் நமக்கு தமிழ் மொழியினுடைய இலக்கணம் உயர்திணை என்று பெயர் வைத்தது. உயர்வுன்னு சொன்னால் எதிர்ப்பதை என்ன சொல்லணும்? உயர்வுனா தாழ்வுன்னு சொல்லியிருக்கணும். சொல்லலையே. ஏன் சொல்லலை? ஓரறிவு உறைஞ்ச மிருகத்தை கூட தாழ்வா சொல்லக்கூடியதுன்னு கூடாது என்று இந்த தமிழனுடைய மாண்பும் உயர் குணமேமிய தமிழன் அதை அக்தினை என்று பெயர் வைத்தான். சிந்தித்து பாருங்கள் தமிழர்களே, என்ன நடக்குது இங்கே? எதை நோக்கி பயணிக்கிறோம்? என்ன செய்ய போகிறோம்? நாளைய தலைமுறைக்கு என்ன விட்டு வச்சிருக்கிறோம்னு யோசிச்சு பாருங்க நல்ல தயவு செய்து. ஏன்னா பாகற்காய் கசக்கும்னு உலகத்துக்கே தெரியும். பாகற்காய் கசக்கும். கசந்த காய்க்கு தமிழர்கள் பாகற்காய்னு பேர் வைத்தார்கள், கசக்கிற காய்னு பேர் வைக்கல. வெள்ளைக்காரங்க அடிச்சு பார்க்குறான், கசந்துச்சு. கசந்த காய்க்கு அப்படியே பேர் வைத்தான், பிட்டர் காடுன்னு ஆங்கிலத்தில், கசப்பு காய்னு. ஆனால் தமிழர்கள் பாகற்காய்னு பேர் வைத்தார்கள். என்ன காரணம்? பாகுன்னா இனிப்பு, அற்றதுனா இல்லை, அது இனிக்காது, கசக்கும்னு சொல்லாமல் சொல்லி வைத்த இந்த உயர்ந்த குணம் படைத்த சமூகம் இன்றிருக்கு நிலை என்ன? தமிழர்கள் ஆகிய நாம் வீரம் பேசுகிறோம், வரலாறு பேசுகிறோம், எங்களை விட ஆளே இல்லைன்னு பேசுகிறோம். ஆனால் 100க்கும் 200க்கும் அடிமையாகி கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கு அடிமையாகிட்டோம். எப்படி அது நியாயமா? பண்பாடு இல்லை, கலை இல்லை, மொழி இல்லை, இலக்கியம் இல்லை, கலாச்சாரம் இல்லை. எங்கே போய் சொல்ல நம்ம கண்ணத்துக்கு பெரிய இடத்து போடலாம். அரமனை கோழி முட்டை அம்மிக்கல்ல உடைக்கும். அதனால என்ன செய்யணும்? 1.5 வைங்க பார்ப்போம். திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருப்பதி மலை அன்பெனும் போல் விளக்கை பேசி வைத்தேன், ஆசையெனும் நெறியை
தயக்கம் கை தட்ட காயத்தை பத்தி வச்சு காலையில் ஆடு உரிப்பாங்களோ என்ன வேணாலும் இருக்கிற ஒழுங்கா இல்லைன்னா தட்டி தோலை உரிக்கிற வேலை தான் நடத்தணும். தோலை என்ன செய்யறது பதப்படுத்தணும். நீங்கள் நகரங்கள் எல்லாம் இப்போ தாண்டும் போது நீங்கள் இந்த பக்கம் மதுரை போனீங்கன்னா மேலூரை தாண்டி மதுரை போனீங்கன்னா இந்த பக்கம் வேலம்மாள் மருத்துவமனை வழியாக மண்டேலா நகர் விமான நிலையம் வரைக்கும் போகிறீங்கல்ல, எத்தனை இடங்களில் கோழி கழிவுகள் கண்டதை கொட்டி ஒரே நாத்தமாக நாறுது. இது ஒரு உதாரணத்துக்கு தான் அந்த இடம். தமிழ்நாடு முழுவதும் இந்த கதி தான். அப்போ அதெல்லாம் சரி செய்யணும்னா தனி மனித ஒழுக்கம் வேண்டும். நம்ம இதை செய்யக்கூடாது. அதுக்கான சரியான சட்டம் கடமை செய்யணும். இல்லை இருக்கணுமா இல்லையா? இருக்கா? என்ன இருக்குது? என்னத்தை சொல்ல, ஒருத்தர் பெரிய பணக்காரர் வட்டி கொடுக்குறவர் இருந்திருக்காரு. அவருக்கு ரொம்ப கஞ்சத்தனம், வட்டிக்கு வட்டி போட்டு வட்டிக்கு குட்டி போட்டு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி இருந்திருக்காரு. ஒரு நாள் வட்டி பணம் வசூல் பண்ண போயிருக்கிறாரு. அது நிறைய அந்த காலத்தில் தங்க காசுகள் இருந்த காலம், காலனா ஓட்ட காலனா இருந்த காலம். அப்படி நிறைய வசூலாகிருக்கு. முடிச்சா கட்டி சாரட்டு வண்டியில் போட்டு வட்டி பணத்தை வசூல் பண்ணிக்கிட்டு காட்டு வழியாக வந்துக்கிட்டு இருக்கிறாரு. வர்ற வழியில் எப்படியோ அவர் கொஞ்சம் அசதி தூங்கிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா பணப்பையில் எண்ணி பார்த்தா ஒரு பைய காணாமல் போச்சு. பணப்பையில் ஒன்று உறைஞ்சி வச்சு துடிச்சு போனார். ஆத்தா வட்டி பணத்தை வாங்கிட்டு இப்படி தொலைஞ்சு வச்சு என்ன கதி ஆகிறது, நம்ம எப்படி சாப்பிட்றது தூங்குறது, துடிச்சு போயிருந்தவருக்கு ஒரு யோசனை. இந்த தண்டோரா போடுறதுக்குன்னு ஒருத்தர் இருப்பாள் அந்த காலத்தில். தண்டோரா போடுற ஆளை கூப்பிட்டு இந்த மாதிரி இன்னாருடைய பணப்பை தொலைஞ்சு போச்சு, எடுத்தவங்க கொண்டு வந்து கொடுத்தா 100 பொன் சன்மானம் கொடுக்கப்படும், விளம்பரம் பண்ணு. தண்டோரா போட்டு சொல்லியாச்சு, யார் எடுத்திருந்தாலும் கொண்டாந்து கொடுத்துருங்க, இன்னாருடைய பை தான், அதை கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 100 பொன் தங்க காசு பரிசு வழங்கப்படும், சன்மானம். இப்போ அவர் வந்த வழியில் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒருத்தர் வர்றாரு. ரொம்ப ஏழ்மையானவர், ஆனால் செம்மையாக இருப்பார், நேர்மையானவர். ஏழ்மையிலும் நேர்மையாக இருக்கிறவன் தான் மனுஷன், தெரியுமா இல்லையா? ஆமாம். அப்படி வந்தார். அவருக்கு ஒரு கனவு இருந்திருக்கு, பிள்ளையார் கோயில் கட்டணும்னு. காசு கிடச்சா ஒரு பிள்ளையார் கோயில் கட்டலாம்னு நினச்சிக்கிட்டே வர்றாரு. அவர் வந்த வழியில் இந்த பணப்பை கிடக்கு. பணப்பையை எடுக்கிறாரு. ரொம்ப கனமாக இருக்குது, காசு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. சரி கடவுளே பார்த்து கொடுத்துருப்பார் போல அப்படின்னு கொண்டு போய் வீட்டு பூசி அறையில் வச்சுட்டு கை காலை கழுவிட்டு சாப்பிட்லான்னு உட்கார்ந்தாரு. இந்த தண்டோரா போடுற சத்தம் கேட்டுருச்சு. இன்னாருடைய பணப்பை விழுந்துருச்சு. எடுத்து கொடுத்தா 100 பொன் சன்மானம். இப்போ முடிவு பண்ணார், சரி பரவாயில்ல, விழுந்துச்சு எடுத்தான். உடையவர் கேட்டாருன்னா கொண்டே கொடுக்கணும், கொடுத்துருவோம், 100 பொன் பரிசு சன்மானம் கொடுக்குறோம் இருக்கா, அதை வாங்கிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி பொழுது விடிஞ்சு குளிச்சு திருநீர் இட்டு அப்படி நிறைய கொண்டு போய் அவர்கிட்ட கொண்டே கொடுக்க போகிறான். ஐயா, நேற்று தண்டோரா போட்டதை கேட்டேன், உங்கோட்டு பணம்னு தெரிஞ்சுக்கிட்டேன், வச்சுக்கோங்க, இந்தாங்க எண்ணி பாருங்க. எண்ணி பார்க்குறாரு. அதில் 800 பொற்காசுகள் இருக்குது, 800 காசு இருக்குது. ஐயா இருக்கா, சரியா இருக்கா? சரியா இருக்குது. நீங்கள் எனக்கு 100 பொண்ணு சன்மானமாக தர்றேன், நீங்களே அதை கொடுங்கன்னாரு. அவர் சொன்னார், 100 பொண்ணு தர்றேன்னு சொன்னதெல்லாம் உண்மைதான், நானா கொடுக்க மாட்டேன். ஏயா கொடுக்க மாட்டியா? ஏன்னா இதில் 900 பொற்காசு இருந்துச்சு, நீ ஏற்கனவே 100 காசை திருடிட்டு 800 கொண்டு வந்து கொடுத்துருக்க, அதனால மேற்கொண்டு வாங்கலாம்னு நினைக்கிறியா, கொடுக்க முடியான்ட்டார். இப்போ அவருக்கு ரொம்ப வருத்தம், காசை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டா கூட கவலை இல்லை, என்னை திருடேன்னு சொல்லிவிட்டாரு, தன்மானத்துக்கு இழுக்கு, அதனால உனக்கு ஒரு பஞ்சாயத்தை வைக்கிறேன்னு போய் ஊருக்குள்ளே பஞ்சாயத்தை வச்சு விட்டார். பஞ்சாயத்தை கூட்டி பஞ்சாயத்தில் சொல்கிறார், இந்த மாதிரி அவருக்கு பைய கிடந்துச்சு, நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன், ஆனால் எடுத்து கொடுத்தவர்களுக்கு 100 பொன் சன்மானம் தர்றதா சொல்லியிருந்தார், திரும்ப கொண்டே கொடுத்துட்டு கேட்டால் கொடுக்க முடியாது, என்னையே திருடன் என்று பட்டம் கட்டுகிறார். பஞ்சாயத்து கூட்டியாச்சு. உடனே பணக்காரரை கூப்பிட்டு விட்டு, இங்கே வாங்க, நீங்கள் இந்த மாதிரி கொடுக்குறேன்னு சொன்னீங்களா? ஆமாம். உங்களோட பணப்பை தானா? ஆமாம். எவ்வளவு வச்சுருந்தீங்க? 800 பொண்ணு இருந்துச்சு.
அப்படியா எடுத்துட்டு வாங்க. 900 ஒன்று இருந்துச்சு, இதில் எத்தனை இருக்குது? 800 இருக்குது. இப்போ தீர்ப்பு என்ன சொல்லணும்? எண்ணி பார்த்தா 800 இருக்குது. நான் 900 வச்சுருந்தேன், 100 எடுத்துக்கிட்டாரு, அதனால கொடுக்க முடியாதுன்னு அவர் பஞ்சாயத்து. இவர் தர்றேன்னதை தரல, நான் எடுக்கலேங்கிறார். இப்போ பஞ்சாயத்தில் ஒரு முடிவு வருது. பணக்காரர் அவர் எதுக்கு 100 பொண்ணை குறை சொல்ல போகிறாரு? என்னதான் இருந்தாலும் பொய் சொல்கிறது ஏழையாத்தான் இருக்கும். எப்படி முடிவு பண்ணுறாங்க பாருங்க. ஏழை தான் பொய் சொல்லுவேன். ஆனால் இங்கே ஏழையெல்லாம் எப்படி இருக்கா தெரியுமா? 2000 3000 கொடுத்துட்டு சத்தியம் பண்ணி ஓட்டு எனக்கு தான் போடுறேன்னா அதை மாறாமல் போடுறேன் நம்மால். ஆனால் கதையில் என்ன சொல்கிறேன் பாருங்க, ஏழை தான் திருடி இருப்பேன், பணக்காரன் நேர்மையாக இருப்பேன்னு ஒரு கதையை சொல்லிட்டு தீர்ப்பு எப்படி கொடுத்தா பாருங்க. ஐயா நீங்கள் வச்சுருந்த பொய்யில் 900 ஒன்று இருந்துச்சா? ஆமாம். இதில் எவ்வளோ இருக்குது? 800 இருக்குது. அப்போ 800 இருக்கிற பையை அவர்கிட்ட கொடுங்க. கொடுத்தாச்சு. நீங்கள் வச்சுருந்தது 900 பொய் பொண்ணுன்னா அந்த பை இல்லை, இது இந்த பை வேறு ஆறுட்டோ அதை அவர்கிட்ட கொடுத்துருங்க. 900 ஒன்று இருக்கிற பை வந்தால் அது உங்களுக்கு தரப்படும் போங்கன்ட்டாங்க. அதானே சரியாக இருக்கும்? அதானே தீர்ப்பு? அப்படியா நடக்குது இன்னைக்கு தீர்ப்பு? நமக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, நீதியும் இல்லை நிதியும் இல்லை, எல்லாம் மொத்தமாக. அதனால் காலதாமதம் காரியத்திற்கு கேடு எடுப்பு என்று சொன்னால் அதற்கு எதிர்ப்பு தேவை. ஏற்ற பாவை செய்கிறார்களா கலா சேவை என்று பட்சத்துக்கு கவனிப்போம். நாராயண நமக. ஆலோலம் சோ என்று பண்பாடி கொண்டிருக்கின்றாள் பெண்மகள். யாருக்காக? முருகனுக்காக. முருகனுக்காக இந்த இடத்திலே 12 ஆண்டு கால தவம். குறிஞ்சி நிலம், மலையும் மலை சார்ந்த இடம் ஆக வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே. செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிபவர்க்கு மேவ வாராதே வினை என்றார் அருணகிரியார். அருணகிரியாருடைய ஆயுள் முடியுது, செத்து போயிடலான்னு திருவண்ணாமலை கோபுரத்திலேருந்து விழுகிறாரு. விழுந்தவர் அருணாச்சலேஸ்வரர் சிவசிவான்னு சொல்லி விழுகலை, அம்மான்னு சொல்லல, அப்பான்னு சொல்லல, திருவருள் முன்வினை முருகான்னு விழுந்தாரு. முருகன் உள்ளங்கையில தாங்கி சும்மா இரு சொல்லற பவ அப்படின்னு 12 ஆண்டுகள் உட்கார வைத்த பெருமை அருணகிரியாருக்கு உண்டு. அந்த அருணகிரியார் பாடியதுதான் திருப்புகழ் 16,000. அப்பேற்பட்ட திருப்புகழ் பாடிய அருணகிரியாருடைய வாக்கின்படி இந்த இடத்துல முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கின்றார். முருகனுக்காக வள்ளி இங்கே காவல் காத்து கொண்டிருக்கின்றார் என்பதை பார்க்கின்ற பொழுது அஞ்சரை வையை இந்த ஆனந்த தேங்காற்று தாளாட்டுது, ஆலோலம் என்னும் பாட்டு தாங்கிக்குது. சிலை போலவே இளமகள் மகிழ்ந்திட ஆனந்த தேங்காற்று ஆகினாலே இப்படி வள்ளி இங்கே காவல் காத்துக் கொண்டிருக்கின்றால். காலதாமதம் இல்லாமல் காலத்தோடு அவளுடைய திருமணத்தை நடத்தி வைக்க வேண்டும். அதற்கு ஒரு பாலமாக நாம் இருக்கிறோம். இங்கே ராமநாதபுரம் சமஸ்தானம் விஜய ரகநாத சேதுபதினு ஒரு மன்னர் இருந்தார் தெரியுமில்ல? அந்த மன்னர்களுக்கு ஒரு சாபம் இருக்குது தெரியுமா? ஆமாம், பெரிய சாபம் அது. இந்த சாபம் எதனால் வந்துச்சுன்னா, திருச்சியிலேருந்து புறப்பட்டு வந்தார் ராமநாதபுரம் மாவட்டம். கேள்வி
வெத்தலையை தொடச்சி போட்டது யாரா? இருக்கட்டும், அதனால ஒன்றும் இல்லை. ஆமாம், அவருக்கு அவர் சிந்தனையில் நல்லது. அருமையான கேள்வி. வெத்தலை யாரா தொடச்சி போட்டாலா யாருன்னு கேட்குறாரு. சரி, இருக்கட்டும். அதனால விஜய ரகுநாத சேதுபதி மன்னர்கள் வம்சத்துக்கு ஒரு சாபம் இருக்கு. அந்த சாபம் என்னன்னா, தாய்மான சுவாமி திருச்சியிலேருந்து போறாரு, ஒரு மயானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அவர் செத்து போனார்னு தகவல் கிடைக்குது. இறந்த பிணம்தானே என்று கட்டமொட்டையெல்லாம் அடுக்கி தீ வைக்க சொல்லி உத்தரவு விட்டாச்சு. இந்த உத்தரவு போட்டதுனால தீ வச்சாச்சு. தீயோட வெப்பம் தாழாமல் சிதையை தள்ளி எழுந்து பாடுகிறார் வித்தக சித்தர்கணம் என்று மொத்தம் 100 பாட்டு. அந்த சாபம் இன்னைக்கு வரைக்கும் அந்த சமஸ்தானத்தில் ஆண் வாரிசுகள்லாம் 40 வயசை தாண்டலை. அந்த வரலாறு இன்னும் இருக்கு பாருங்க. அப்போ எதையுமே முன்னால் செய்யும்போது பிறருக்குன்னா முற்பகல் செய்யும், தமக்குன்னா பிற்பகல் தாமே விளையும் என்று வள்ளுவர் சொன்னது போல. ஒருத்தர் நடந்து போயிட்டு இருந்திருக்காரு, பூசணிக்காய் கிடந்திருக்கு. பூசணிக்காய்னா இந்த தர்பூசணி இல்லை, சாம்பல் பூசணி, நீத்து பூசணி, தடியங்காயின்னு பேர் திருநெல்வேலி பக்கம். திருஷ்டி பூசணின்னு சொல்கிறோம்ல, அந்த பூசணிக்காய் கிடந்திருக்கு. உருளையாக வெள்ளை வெள்ளையாக கிடந்திருக்கு. அவருக்கு ரொம்ப சங்கடம், என்ன இவ்வளோ பெரிய காய் என்ன இருக்கும் அப்படின்னு உருட்டி பார்த்தா அது கொடியில் காய்ச்சி கிடக்கு. அவனுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு, இவ்வளோ பெரிய காய் ஒரு சின்ன கொடியில் யார் படைச்சது? கடவுள் தான் உருவாக்குனானா? கடவுளுக்கு அறிவே இல்லை, முட்டாள். சின்ன கொடியில் இவ்வளோ பெரிய காய் என்ன பொருத்தம் இல்லாமல் அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டே போகிறேன். பக்கத்தில் ஒரு ஆலமரம் போய் மல்லாக்க படுக்கிறாரு. ஆலமரத்தில் மேலே சின்ன சின்ன பழங்கள் இருக்குது. இப்போ ஒரு யோசனை வந்துச்சு, இவ்வளோ பெரிய மரத்தில் ஒரு சின்ன பழம், ஒரு சின்ன கொடியில் அவ்வளோ பெரிய காய், கொஞ்சம் கூட பொருத்தம் இல்லை, கடவுளுக்கு அறிவில்லை, கடவுள் முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துருக்கு. நாட்டில் கொல்லப்போய கடவுளை முட்டாள்னு சொல்கிறேன். ஆனாலும் பாருங்க, சொல்லிட்டு படுத்து கிடந்தா திடீர்னு ஒரு காற்று வந்தது, மரம் அசைந்தது, ஆலம்பழம் நழுவி ஒரு நெத்தியில் வந்து பொத்துன்னு விழுந்துச்சு. அப்பான்னு எந்திரிச்சான் பதறி போய். இப்போ நினைக்கிறேன், ஆத்தாடி ஒரு சின்ன பழம் விழுந்ததுக்கு இந்த வழி வலிக்குதே. ஒருவேளை நம்ம நினைச்ச மாதிரி பூஜனிக்காய் மேலே இருந்து விழுந்திருந்தா நேரம் தலை என்ன கதியாயிருக்கும், செதர் தேங்காயா போயிருக்குமே. கடவுள் மிகப்பெரியவன், சரியாத்தான் வச்சிருக்கேன். இயற்கை இயற்கையாக, நதி நதியாக, ஆறு ஆறாக, கடல் கடலாக, மணல் மணலாக, வயல் வயல்வெளிகளாக அத்தனை ஒழுங்காக இருந்துச்சு. மனுஷ பேராசையில் எல்லாம் தலைகளாக போச்சு. இளங்கோவடிகள் பாடுகிறார், குறிஞ்சியும் முல்லையும் முறைமையில் திரிந்து நல்லி இயல்பு கெட்டு நில நடுக்குற்ற போது பாலை படிவம் கொள்ளுன்னார். நடக்குதா இல்லை? இன்னைக்கு மலையை பூரா உடைச்சி மண்ணா விற்கிறோம், ஆற்று மண்ணாளி பூரா வித்துட்டோம், மரங்கள் எல்லாம் வெட்டியாச்சு. அப்புறம் பாலைவனமாக மாறுமா மாறாதா? கேரளாவில் ஒரு குச்சியை ஒடிக்க முடியலை, சட்டம் அப்படி இருக்குது. ஆனால் இங்கே இருக்கிற மலை இல்லை, மரம் இல்லை, எதை வேணாலும் என்ன வேணாலும் செய்யலாம். அதை பற்றி யாருக்கும் கேள்வி இல்லை. நாளைய தலைமுறை எப்படி வாழ வைக்க போகிறோம்? மரங்கள் இல்லை என்றால் பறவைகள் அழிந்து விடும். பறவைகள் அழிந்து விட்டால் 25 நிமிடங்களிலே மனித சமூகம் அழியுமாம். விஞ்ஞானிகள் ஆய்வு. ஏன் வண்டுகள் இந்த பறக்கிற பூச்சியை நம்மளை தாங்க முடியல, நிற்க முடியல. ஆனால் பறவைகள் இல்லை என்றால் விஷ வண்டுக்கள் வந்து மனித இனத்தை அழிக்கும் என்று விஞ்ஞானிகள் கருதுகிறார்கள். என்றால் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் இல்லை, வீட்டில் இருக்க அத்தனை பேரும் மரம் வளர்க்கணும். பிறந்த நாள் வந்தால் மரம் வளர்க்கணும். மரத்தை அநியாயத்துக்கு வெட்டி தூக்கி வீசக்கூடாது. அத்தனை மரங்களுக்கு அவ்வளோ தன்மைகள் இருக்குது. ஆலமரம், புங்க மரம், புளிய மரம், வேப்ப மரம், மாமரம், பலாமரம், ஆலமரம், அரச மரம், எல்லா மரங்களும் நின்னா மரம், விழுந்தால் விறகு. சில மரம் தான் நின்னாலும் மரம், விழுந்தாலும் விறகு. வீட்டில் என்ன உத்தரம்? தேக்கு. என்னையா நில? வேம்பு. கட்டில் என்ன? சந்தனம். சன்னல் என்ன? படாக்கு, கோங்கு. சில மரங்கள் நின்னாலும் மரம், விழுந்தாலும் மரம். அதுபோல மனிதர்களும் நின்னாலும் மனிதர்கள், சில பேர் விழுந்தாலும் மனிதர்கள். அதனால தான் மனிதன் மனிதனாக வாழ வேண்டும். அந்த மனிதனாக வாழ்ந்து விட்டால் வாழ்க்கை சிறக்கும். நாளைய தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்க ஏதாவது வச்சிருக்கிறோமா அப்படின்னு இன்னைக்கு ஆசிரியர்களுக்கு மாணவர்களுக்கு இந்த ஒற்றுமை விலகி போச்சு. சேர்க்கவே முடியலையே. எந்த பிள்ளையாவது வீட்டில் பயலுக நேருக்கு நேராக நின்று பேசுகிறாங்கன்னு பார்த்தா இப்படி பேசுகிறேன், முகத்தை பார்த்து பேசுகிறாங்க இல்லை பெத்தவங்களோட. பாத்தியலா கதையை இன்றைக்கி பாருங்கள், 2 பிள்ளை 2 இளைஞர்கள் வந்திருக்கிறாங்க. 5 வயசில் சொல்கிறேன் எங்கள் அப்பா ரொம்ப தங்கமானவர் பிள்ளை. 10 வயசில் சொல்கிறேன் எங்கள் அப்பா நல்லவர் தான், இருந்தாலும் அப்பப்போ கத்துவார், புத்தி சொன்னால் பிடிக்கல. 15 வயசில் அம்மாட்ட போய் சொல்கிறேன், அம்மா உன் வீட்டுக்காரட்ட சொல்லி தேவையில்லாமல் என் விஷயத்தில் தலையிடுறாரு, அப்புறம் நாளைக்கு நல்லா தெரியாதுன்னு மிரட்டுறேன். அப்புறம் 20 வயசில் அவங்க அம்மாட்ட போய் தலையில் அடிச்சுக்கிறாங்க, எப்படிமா அந்த ஆளை கட்டிட்டு கொடுவோம் பண்ண கடவுளே கரும. அப்புறம் பார்த்தா பாருங்க, 30 வயசில் நான் எங்கள் அப்பாவோட பேசுகிறதே இல்லைங்க. ஏப்பா எது செஞ்சாலும் குத்தம்ங்கிறாரு, அந்த ஆளு லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. மண்டையில் முடி வெடிக்குவாங்கடான்னா கோடு போட்டு ரோடு போட்டு, நாகரிகம் அதுக்கு பேர், பண்பாடு அதுக்கு பேர், கலாச்சாரம் அதுக்கு பேர். முடி அலங்காரம் என்பது முக அழகா கட்டணும் தம்பி, அலங்கோலமாக திடுறாங்க. கேட்டா நாகரிகம்னு ஒத்த வார்த்தை. ஆமாம், நீங்கள் பாருங்க பெரிய பிள்ளை செய்கிறாங்க, பரவாயில்ல. ஒரு அம்மா அவரை சேர்க்காதீங்க, மச்சான் வந்து ரொம்ப அழகா இருக்கிய மச்சான் இருக்கட்டும். நேற்று வெட்டியதில்ல எனக்கெல்லாம் எவ்வளோ மிச்சம். அப்புறம் எல்லா பேரும் முடி வெட்டுவேன், நான் முடி வெட்ட தேவையில்லை. அவர் பணத்தை மிச்சம் பண்ணுறேன்ட்டார். ரொம்ப நம்மளை கை காட்டாதீங்க, பேசாமல் இருங்க. தலை தப்புனா தம்புரா முனியம்னு ஆகி போயிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சில நேரங்கள் நீங்கள் பாருங்க, நான் வேஷம் போட்டு நடிக்கிறேன், அரிதாரம் பூசி நடிக்கிறேன், நீங்கள்லாம் வேஷம் போடாமல் நடிக்கிறீங்க, தெரியுமா இல்லையா? உலகமென்னு நாடக மேடையில் அனைவரும் நடிகர்கள் தான்.
அம்மாவுக்கு பிள்ளையாக, அப்பாவுக்கு பிள்ளையாக, மனைவிக்கு கணவனாக, பிள்ளைகளுக்கு தகப்பனாக, உறவுகளுக்கு உறவுகளாக, எல்லாருக்கும் ஒரு வேஷம் இருக்கு. அந்த வேஷம் கலையாம பார்த்துக்கிறது அது ரொம்ப முக்கியம். இதை கூட கலைச்சிடலாம், அந்த வேஷம் மிக முக்கியம் என்பதை உணர்ந்தால் வாழ்க்கை ஒரு நாடக மேடை. அதுதான் தத்துவம். நீங்க பாருங்க, மாட்டு வண்டியும் மனித உடம்பு ஒன்று, பெரிய வித்தியாசம் இல்லை. மாட்டு வண்டியும் மனித உடம்பு ஒன்று. மாட்டுக்கு அறிவு இருக்கு, வண்டிக்கு அறிவு இல்லை. மாடு அறிவு இருக்கிறதுனால போய் வண்டியில் சேராது. அறிவில்லாத வண்டியும் வந்து மாட்டோட சேராது. மாட்டையும் வண்டியும் பூட்டுறதுக்கு வண்டி மாட்டுக்கு உரிமையாளர் உடையவர்னு ஒருத்தர் இருக்கார். அவர் தான் வண்டியும் மாட்டையும் பூட்டி ஓட்டணும். அவர் ஓட்டினாலும் நான் தான் போவேன்னு மாடு போக முடியாது, வர முடியாதுன்னு வண்டியும் சொல்ல முடியாது. எவ்வளோ தூரம் ஓட்டணும், எங்கே ஓட்டணும், எப்போ அவுக்கணுங்கிற கணக்கு வண்டி மாட்டோட உரிமையாளர்கிட்ட இருப்பது போலே என் அறிவில் சிறந்த பெரியோர்களே, இந்த உடம்புக்கு அறிவில்லை, ஆத்மாவுக்கு அறிவு இருக்கு. அறிவில்லாத உடம்புல அறிவுள்ள ஆத்மாவை பூட்டி ஓட்டுகிறான் இறைவன் என்ற பரமாத்மா. எங்கே ஓட்டணும், எவ்வளோ தூரம் ஓட்டணும், எப்போ ஓட்டணும், எங்கன கொண்டு போய் அவுக்கணுங்கிற கணக்கு அவன் கையில் இருக்கு. அதுக்கடையில் நான் தான் பெரிய ஆளுங்கிற எண்ணத்தை விடுங்கள். தூங்குனா எந்திரிக்கிறமாங்கிறது நிச்சயம் இல்லை. அதனால தான் தூங்கும் போது வாங்குகிற மூச்சு சுழிமாறி போனாலும் போச்சுன்னு பாடுகிறார்கள். ஆகினால அத்தனை விஷயங்களும் தத்துவங்களும் கொட்டி கிடக்கு. இங்கே தேடுவதற்கு ஆள் இல்லை, தேடி கொடுப்பதற்கு வழி இல்லை. காரணம் மாறிக்கொண்டே போகிறோம். நாடு தமிழ்நாடு, நாமெல்லாம் தமிழர்கள். யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றார் எட்டயபுரத்து முண்டாசி கவிஞன் மீசை கவிஞன் பாரதி. யாதும் ஊரே யாவரும் கேளு தீதும் நன்று பிறதர வாராய் என்றார் கணியன் பூங்குன்றார். எந்த ஊரு? சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகில் உள்ள மகிபாலன்பட்டி சின்ன கிராமத்தில் பிறந்த புறநானூற்று புலவன் பாடிய வாசகன் தான் யாதும் ஊரே யாவரும் கேளு தீதும் நன்றும் பிறதர வாராய் என்றார். எங்கே இருக்கு? ஐக்கிய நாடுகள் ஒன்றியமான ஐநா சபையில் இருக்கு தமிழ். தமிழ்நாட்டில் இருக்கா? 5 லட்சம் இளைஞர்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியலையா? எவ்வளவு பெரிய அவமானகரம். எல்லார் வீட்லையும் தமிழில் பேர் வச்சிருக்கிறோமா? எல்லாம் வடநாட்டு பேர்களை வச்சுட்டோம். நம்ம நாட்டில் இருந்த அத்தனை பேருடைய பேரெல்லாம் மறந்துட்டோமே. யார் வேறையாவது வடநாட்டுக்காரன் வச்சிருக்கானா? இல்லை. ஆனாலும் சொல்கிறேன், நாங்கள் தான் நாட்டில் தமிழை உருவாக்கணும், வளர்த்தோம்னு வெக்கம் இல்லாமல். படித்திருக்க சின்ன பிள்ளைகளை எழுப்பி கேளுங்க, தமிழ் எழுத்து எத்தனைன்னு தெரியலையே. அதானே யதார்த்தம். யதார்த்தம் ஏற்க மறுக்குதே. புறநானூற்றில் ஒரு பாடல் இருக்கு, ஈன்று புறந்தறுதல் எந்தலை கடனே, ஈன்று புறந்தறுதல் எந்தலை கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே, நன்னறி நல்குதல் வேந்தனுக்கு கடனின்னு ஒரு பாட்டு இருக்கு. என்ன அர்த்தம்? ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா சீக்கிரத்தில் ஒரு குழந்தையை பெற்று கொடுத்தானா அதுதான் அவளோட கடமை. குழந்தையை பெற்றெடுத்த உடனே அந்த பிள்ளையை நல்ல முறையாக வளர்க்குறது யாருக்கு கடமை? பெத்த தகப்பனுக்கு கடமை. அதான் ஈன்று புறந்தறுதல் எந்தலை கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே. அடுத்தவர் தான் மிக முக்கியம், நன்னெறி நல்குதல் வேந்தனுக்கு கடனே. வேந்தன்னா அரசன். நன்னெறினா அறநெறிகளை தர்மத்தை மக்களுக்கு புகத்துறதுதான் வேந்தனுக்கு கடனை. நாட்டை ஆளக்கூடியவர்களுக்கு கடமை. இங்கே அப்படியா இருக்கு? நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நம்ம கண்ணத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு. பள்ளிக்கூடத்தில் தமிழ் இல்லை, வீட்டில் தமிழ் இல்லை, நாட்டில் தமிழ் இல்லை, எங்கும் இல்லை, எதிலும் இல்லை. ஏன் காரணம் என்ன? எல்லாம் நாமெல்லாம் தமிழர்கள் என்பதை உணராமல் தமிழன் தமிழன் என்ற உணர்விலிருந்து வெளியேறியதனுடைய காரணம் தமிழ் சிதைந்து கொண்டிருக்கிறது. எத்தனை மகான்கள், எத்தனை பேர்கள். பாரதி சொல்கிறான், செப்பு மொழி 18 உடையால் எனினும் சிந்தனை ஒன்றுடையார். எல்லா மொழியும் தேவைன்னா படிச்சுக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் நம்ம அம்மாவை நம்ம பாதுகாக்கலாம். யார் பாப்பா நினைக்கணும்ல? 1.5 கோடி பேர் வட இந்தியர்கள் வந்து விட்டார்கள். தீர்மானம் அவன் பண்ணுறான், அடிக்கிறான் தமிழனை எங்கே போனாலும். கேட்க நாதி இல்லையே. யார் பொறுப்பு? நீங்கள் இங்கே என்ன பேசிக்கிட்டு தர்றோம்? நம்ம என்னை விட ஆள் இருக்கா தெரியுமா உங்களுக்கு? இப்படி பேசிக்கிட்டு தர்றோம். ஆதார். ஆமாம், நான் கேட்குறேன். அதுக்கு ஒரு நான் நினச்சேன் இன்னைக்கு சொல்லணும், ஞாபகப்படுத்தி விட்டிய. இங்கே பாருங்க, ரேஷன் அரிசி வாங்கணுமா, அதுக்கு ஆதாரம் இணைச்சாச்சு. வங்கிக்கு போகணுமா, ஆதாரம் இணைச்சாச்சு. அரசு அலுவலகம் பூரா ஆதார் எண்ணை இணைச்சிட்டோம். என்னென்ன உதவி பெறணுமோ அதுக்கெல்லாம் ஆதார் எண்ணை இணைச்சாச்சு. ஏன் ஓட்டு வாக்காளர் அட்டையோட ஆதார் எண்ணை இணைக்கலை? இணைச்சிருக்கணுமா வேண்டாமா? இணைச்சிருந்தா ஒரு ஆள் 10 ஓட்டு போட முடியாதுல்ல? தட்டுனவுடனே காட்டும்ல ஆதார் அட்டை, ஒரு ஓட்டு போடான்னு போச்சலாம்ல? செய்ய மாட்டானே. ஏன்னா நமக்கு என்னத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமணை கோழி முட்டை அம்மிக்கெல்லாம் உடைக்க. பேசுகிற யாராவது இதை பற்றி சிந்திக்க வாய்ப்பு இருக்கா? பிடிங்க 5:30 முடிச்சு வச்சு விட்டாங்க. நேரம் இல்லாமல் சுந்தரம் நிறைந்ததும் கும்பு புச்சிரந்த மக்கள் இவன் எந்த உலகிங்கு ஏன் வந்தாய்? சுந்தரம் நிறைந்ததும் புச்சிரந்த மங்கை இவள் எந்த உலகிங்கு ஏன் வந்தாய்? அந்தரமே சுந்தரம் துச்சமி முழங்க வரும் அந்தரமே கிந்தேவே துச்சமி முழங்க வரும் இந்திரன் வழங்கும் எங்கள் கந்தசாமிக்கே தகுந்த சுந்தரம் நிறைந்து தகும் எந்த உலகிங்கு ஏன் வந்தாய்? சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை, சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை. எம்பெருமான் இறையனார் ஈசனை நக்கீரர் கேட்கிறார், உன் நெற்றின் மீது ஒரு கண் காட்டிய போதிலும் குற்றம் குற்றமை நெற்றிக்கண் திறப்பினும் அங்கம் புழுதுபட அறிவாளி நெய்பூசி பங்க படபட நகால் பரப்பி
செங்கதனை கீரனருக்கும் நக்கீரனா என் பாட்டில் குற்றம் காணத்தக்கவன்னு கேட்கிறார். அடுத்த வார்த்தை சொன்னார் பாருங்க, சங்கருப்பதெங்க குலம், சங்கரனாருக்கு ஏது குலம், சங்கை அருந்துண்டு வாழ்வோம், அரணே உன் போல் இறந்துண்டு வாழ்வதில்லை அப்படின்னார். நெற்றிக்கண் திறப்பு. அப்படி இருந்த நாடு, அப்படி இருந்த தமிழ் எப்படி இருக்கு பாருங்க. தமிழர்கள் எல்லாம் தலைகுனிவாகி கொண்டே இருக்கிறோம். எங்கு போய் சொல்ல? நீங்க முருகன் கையில ஒரு வேல் இருக்குல்ல, முருகன் கையில ஒரு வேல் இருக்கு. அந்த வேலாயுதம் அவங்க அம்மா கொடுத்தது, பராசக்தி கொடுத்தது. அதனாலதான் ஞான பூரண சக்தி தரித்தருள் பெருமாளேன்னு அருணகிரியார் பாரு. இந்த வேலாயுதத்தோட தன்மை என்ன? நுனி கூர்மை, இடையில விசாலம், கீழே ஆழமா இருக்கும். ஒரு மனிதனுக்கு அறிவு அப்படித்தான் இருக்கணும். அறிவு கூர்மையா இருக்கணும், விசாலமா இருக்கணும், ஆழமா இருக்கணும். ஆயுதம்னு பேர், அதுக்கு பேரு ஆயுதம், வேலாயுதம். ஆயுத எழுத்துன்னு ஒன்று இருக்கு தமிழ்ல, அதனுடைய வடிவமும் அப்படித்தான் இருக்கும். இந்த வேலாயுதத்தை எப்படி பாடுறாரு தெரியுமா அருணகிரிநாதர்? நினைச்சு பாருங்க. ஒரு சூரியன் வெப்பத்தை நம்மளால தாங்க முடியல. பகல்ல சூரியன் வந்துட்டா, மழை வந்துட்டா சூரியன் வரல, சூரிய வரலங்கிறான். சூரியன் வந்தோடனே இப்படி சுட்டரிக்குது, மழை வேயமான். இப்படி தாங்க மனுஷ பொழப்பு. இப்படி போனால் முன்னால் போனால் கடிக்குது, பின்னால் வந்தால் உதைக்குது. கழுதைக்கு வாக்கப்பட்ட பொழப்பா போச்சு. பக்கவாட்டிலே நடமாட வேண்டி இருக்கு. இப்போ சூரியன், ஒரு சூரியன் வெப்பத்தை தாங்க முடியலை. அருணகிரியார் என்ன சொல்றாரு? 100 கோடி சூரியனை ஒன்றா சேர்த்து அதை பொடி பண்ணி, அதை மாவாக்கி, அதை உருக்கி கருக்கட்டி வார்த்து எடுத்தால் எவ்வளவு பிரகாசமா இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்காம் வேலாயுதம். கற்பனைக்கு கூட எண்ணி பார்க்க முடியாது சூரியனை பொடியாக்குறதுக்கு. அது 100 கோடி சூரியனை. அப்படி என்ன பாடுறாரு தெரியுமா? அருண கணபன புயக சுடிகையில் அகில புவனம் உதவு மலைமகள் அமலை ஆரியை அந்தரி சுந்தரி இமய மாமையில் அம்பைத்திரி எம்பகி அச்சித சகோதரி அனைத்து வேத தலைவி அற்புத புராதனி வரப்பிரசாத பிரகிருதி அம்பர் குண்டல பேதை ஜாம்பவி விம்ப கிஞ்சிக பூவை பூங்கொடி அச்சரலச்சை பக்தர்கர மத்திடு சக்கர தலத்திரி அச்சு சடச்சரி ஆயுதர் மைந்தன் முகம் ஆயிரம் விளங்கியதோர் ஆறுதர வண்டல் ஆறுமுக புண்டரிகன் அறுவரை திறந்து வஞ்சங்கிராம கற்குமுகி அபயமிட அஞ்சல் என்று கீரனுக்கு உதவி அரசரிய வாமன முனிக்கோர் தமிழ் திரையமும் அபரிமிதமாக விவரித்த கடவுள் புலவன அனுபவ சித்தப்பவ கடலில் புகாதனை வினவி எடுத்து வைத்த கழல் கிருபாகரன் ஆசிலா சாரத போதனர் இன்புரு வாசகாதீத மனோலய பஞ்சரன் அகரு ருகமத கலப பரிமள விகட முகபட கடின புலகித அமிர்த பூதரி செண்டர் செல்குடி குமுத வாய்மூல் குஞ்சரி மஞ்சரி அக்கமர் கோடிபர் வச்சரபாணி குமாரி தக்க அமராவதி புறக்கும் ஆணை கிரவன் 51 8 3 5 தங்கும் அப்பாலை வன்போல் அப்படி பத்தி பழுத்த மனத்தில் அச்சனை மெச்சிய சச்சை பணிப்புயன் 6 நிலை என்று முதலாகிய பரங்கிரி ஆவண நெடுங்குடி அருணை இளஞ்சிய செந்தூர் திருப்பழனி அடியர் மணவங்கயம் செங்கோடி இடைக்கலைய அனவரத நீலமனம் உத்தரி சுனப்பிரதி அறிவிருது பாய்தர் செருத்தனின் வெப்பமனும் அழகில் திருப்பதியில் பயில் கற்பகாடவி அனுபவன் அத்த நிறுத்தன் அரத்த ஆடையன் 6 மாமாதர் வயோதர பந்தியில் ஆரவே பாலமுதார நெடுந்தகை வருண சரவண மடுவில் வரும் ஒரு மதலை மரகமல் குதலை மொழிகள் மதுகரா அரவம் மந்திர சிந்தர மனமாறாத கடம்பு வணைந்தவன் மற்றொழுகு சாரமதி உருத்த தேனை பருக மற்கட சமூகம் அமைதற்றுள்ளால் 8 வரை மண்டல் பதாம்புயம் வந்திக்கு தனிக்காம வாஞ்சி மத்த முடித்தல் அத்தர் பிரியப்பட நித்த மறைப்பொருளை தெளிவித்தவன் மாதிரமும் மந்திரமும் நீரு நிழலும் சுலக வாசிக விடம்பொழிய மகர சலிலம் கடந்து இந்திராதியருக்கு அமுது பகுதர் முகுந்தன் மண்பஞ்சாயுத கடவுள் மருகன் மரபாதவி முடுக்கும் அவன் உருகும் அடியார் இருவினை தொகை அறுக்கும் அவன் மரவர் பொறுப்பில் ஒருத்தி பொருட்டு வடிவம் முழுக்க நிறைத்த விருத்த வேதியன் மாதரா ரூப நிராகுல சிந்தையன் ஆதி உதாளவதானி விளங்குறது வரத வரதன விரத அனுபவம் அவன ஒருவரன் நிபுண குணதரன் வடச சாதனை அன்று முழிந்தர வலிய பார விளங்கிடு புங்கவன் மட்டிலிரு 4 திசை கட்டு நிமுக்கிரியும் உத்தரகுடாதி சங்க ரத்னாதிகிரியும் மங்க துங்க விட்டேறு வாங்கிய செங்கை பங்கையன் சோதி காங்கேயன் மத்த மிளத்திரையும் மித்த தவிர்த்தர் சுத்த பவித்திரம் நிவர்த்தி அளிப்போன் வாரண முகன் தனது தாதையை வளஞ்சுழல வாகைமையில் கொண்டுள்ள குசூல் நொடி வரும் குமரன் மயமுறு பிரபஞ்சம் சங்கேத சச்சமயம் வழியும் மனமும் கடந்து எங்கே நிற்குமவன் மதுர மொழியால் உலகணத்தை உணர்த்துமவன் மகுடம் மலர்க்கூடியும் மரகத பச்சை குலத்துரக திவாகரர் வடிவை உருக்கி வடித்த திருக்கைவேல் முருகா 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 முருகா. அருணகிரியார் பாடுகிறார். பாதி தான் பாடியிருக்கேன், இன்னும் மீதி இருக்கு. அத்தனைக்கு விளக்கம் சொன்னா ஒரு வாரம் ஆகும். அவ்வளோ அழகான தமிழ் இருக்கு. அதையெல்லாம் விட்டுட்டு ஏதோ நடக்குது, நேரம் இல்லை. நான் வந்தது 2 மணிக்கு, இன்னொரு நாள் 1 மணிக்கு வர்ற வாய்ப்பு கிடைச்சா நிறைய பதிவு வருகிறான் காவலன், அவனை பிறகு நமது கழகத்தை பற்றி சிந்திப்போம். நாராயண நமக.